ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜெயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருநாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாகாம். பக்தாங்கிரிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி. ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகடிதம் யா பலாத்கிருத்ய புங்க்தே. கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருடவல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம். நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரஸ்ஸதாः. ஸ்ரீரங்கநாதனையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடி கீழ் காதல் செய்து ஸ்ரீரங்கநாதனையே அடைந்து உய்ந்த ஆண்டாள் தாம் அருளி இருக்கக்கூடிய 30 ரத்னங்களாக கூடியிருக்கக்கூடிய ஒரு ரத்னமான மாலை திருப்பாவை என்பது. இந்த திருப்பாவையினுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக விவரித்து போந்தார்கள். அந்த ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்கக்கூடிய கிரமத்திலே அந்த அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் மகாஞானிகள் அவர்களெல்லாம் திராவிட வேதம், சம்ஸ்கிருத வேதம், தமிழ் இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்கள் எல்லாவற்றையும் கற்றுத்தேர்ந்த பெரியவர்கள். சாதாரணம் இல்லை, வேதம் அத்தியனம் பண்ணுறதே கஷ்டம். அவனுக்கு ஆயுஷ் கெட்டியாக இருந்து குரு நல்லபடியாக அமைஞ்சு நன்னா சிரமப்பட்டு அந்த பிள்ளைக்கு வேதத்தை உழைச்சான்னா வேதம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வேதாத்தியனமே அத்தனை கஷ்டம்னு சொன்னால் வேதாத்தியனத்தோட கூட இருக்குது. வேதத்தினுடைய அங்கங்களாக சொல்லக்கூடிய இருக்குது. சிக்ஷா, நிருக்தம், வியாக்கரணம், ஜோதிஷம், சந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேத அங்கங்கள் இருக்குது. அந்த வேத அங்கங்களை கற்ற பிறகு வேதத்தினுடைய அர்த்தங்களை விவரிக்கக்கூடிய ஸ்மிருதிகள் இருக்குது, இதிகாசங்கள் இருக்குது, புராணங்கள் இருக்குது. இதையெல்லாம் கடந்த பிறகு சாரார்த்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆழ்வார்களின் திவ்ய சுக்திகளாகிற தமிழ் திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது. அதற்கு அர்த்தம் அறியணும்னா அதற்கு தமிழை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தமிழில் இலக்கண நூல்கள் இருக்குது. நன்னூல் முதலான நூல்கள் எல்லாம் இலக்கண நூல்கள். அந்த நூல்களில் புலமை இருக்கணும், பிறகு இலக்கியங்களில் புலமை இருக்கணும். இதெல்லாம் இருந்து தான் திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானமே பண்ண முடியும்.
இப்போ திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா எவ்வளவு ஆழ்ந்த புலமை இருக்கணும் ஆச்சாரியர்களுக்கு. அதுவும் இந்த காலம் மாதிரி நமக்கு எது தெரியலனாலும் டக்குன்னு சர்ச் போட்டால் வந்து காமிக்கிறது. 33 ஏதோ சொன்னாரே சுவாமி, அது என்ன பாசுரம்னா போட்டோன்னா கூகுளில் காமிக்கிறது 33 திருப்பாவையில் 20ஆம் பாட்டு. அந்த மாதிரி கையில் எதுவும் மிஷின் கிடையாது அவர்களுக்கு. மனசு தான், புத்தி தான். அப்படி பழகி 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 அந்த அர்த்தங்களை எல்லாம் உள்வாங்கி எல்லாம் நெஞ்சிலே அதை முழுவதுமாக வைத்துக்கொண்டு நெஞ்சென்னும் சுவர் வழி எழுதி கொண்டேன். நெஞ்சில தான் அத்தனையும் அவர்கள் அதை ஸ்டோர் பண்ணிட்டு நமக்கு இத்தனை அர்த்த விசேஷங்களை உபகரித்தார்கள். அதில் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த அந்த 3000 படி என்கிற வியாக்கியானம், அதில் தான் அர்த்தங்களை நாம் பார்த்து வருகிறோம். இங்கே குறைஞ்ச அளவு பார்க்குறோம், நிறைய அர்த்தங்களை காண்பிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த வியாக்கியானம் நமக்கு புரியாதுங்கிறதுக்காக அதற்கு ஒரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங்கில் ஒன்று புரியாதுங்கிறதுக்காக இன்னொரு மீனிங் சொல்கிறார். சின்ன அரும்பதம், பெரிய அரும்பதம், ஜீயர் அரும்பதம் அப்படின்னு பேர் அதற்கு கீழே. இதை தவிர்த்து பத உரை ஒன்று இருக்குது. இதை பதம்பதமாக பிரித்து எப்படி அர்த்தம் சொல்லணும், இதை கடந்து இன்னும் பல வியாக்கியானங்கள் இருக்குது. 6000 படின்னு ஒரு வியாக்கியானம், 4000 படி என்ற ஒரு வியாக்கியானம். இப்படி இத்தனை வியாக்கியானங்கள் உள்ளடக்கியது திருப்பாவை. வெறும் 30 பாசுரம்னு படலாம், ஆனால் ஓரொரு பாசுரத்துக்கும் ஆழ்ந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை அருளி செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். நாம் இப்போ திருப்பாவையில் 18வது பாசுரத்தை பார்த்தோம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் என்று இந்த பாசுரத்திலே கிருஷ்ணனுடைய பிரதான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி, அவளைத்தான் எழுப்புகிறாள் அழகா. பிராட்டியுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள் அந்த நப்பின்னை. ஆகலே நப்பின்னை நங்காய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுப்புறா. யார் அவள்? நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் என்று நந்தகோபனுடைய மருமகனாக விளங்கி நிற்கக்கூடிய நப்பின்னை பிராட்டிய இந்த 18வது பாசுரத்தில் எழுப்பி போந்தாள். செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து. செந்தாமரை போன்றிருக்கக்கூடிய சிவந்திருக்கக்கூடிய திருக்கரங்களாலே உன்னுடைய வளைகள் எல்லாம் வந்து ஒழிக்கும்படியாக இருக்க நீ வந்து கதவை திறக்க வேணும். இது பகவானை நாம் பற்றுகிற பற்று அப்படிங்கிறது. எதையும் செய்யலாம் எம்பெருமான். எம்பெருமானை முறையறிந்து பற்றினோம்னா நாம் வாழ்ந்து போகலாம். எது முறை? ஆச்சாரியனை பற்றி, அதன் பிறகு புருஷகாரபூதையான பிராட்டியை பற்றி, அதன் பிறகு பகவான் திருவடிகளை பற்றுவது. எம்பெருமான் சர்வதந்திர ஸ்வதந்திரன். அவன் கேட்பாரில்லாது அதிகாரம் படைத்தவன். அவனுக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதிருக்கக்கூடிய மாமாயனாக விளங்குபவன். அப்போ அவனுக்கு மேம்பட்ட அதிகாரம் இல்லாத பொழுது அவனை யாரும் நியமிக்க முடியாது. நீ ஏன் இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணலை, யாரும் கேள்வியே கேட்க முடியாது எம்பெருமான். அப்போ கேள்வி கேட்க முடியாதபடி உயர்ந்திருக்கிற பரமாத்மாவை நம்மை போன்ற சாமானியர்கள் ஜீவாத்மாக்கள் அடையணும்னு சொன்னால் அதற்குண்டான ஒரு முறைமை இருக்கிறது. எப்படி போக முடியும் நாம் அப்படின்னா, ஆச்சாரியனை பற்றி, ஆச்சாரியன் மூலமாக பிராட்டி திருவடிகளை பற்றி, பிராட்டி புருஷகால மூலமாக எம்பெருமானை பற்றுவது. சில பேர் சொல்கிறது உண்டு, ஏன் சுவாமி முறைகேடாக பற்றினா என்ன போகிறது, முறையாக பற்றணும்னு என்ன இருக்குது? இப்போ தான் வீட்டில் ஒயரிங் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்னா, ஒயர் வெறுமை இப்போ ஒயரை ஜாயின் பண்ணுறான்னா அப்போ தொடுவோம். கரண்ட்டெல்லாம் பாஸ் பண்ண பிறகு எங்கே தொடுங்கோன்னா அப்படி தொட முடியாது. அதை ஏன்னா அது ஷாக் அடிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை நாம் கையாள வேணும். அப்போ முறை அறிந்து பற்ற வேண்டும்னு சொல்கிறது. முறை தவறி பற்றினா என்ன ஏற்பட்டிருக்கிறது? ஆச்சாரியர்கள் இதை அழகாக நமக்கு பிரித்து காண்பிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளையே சொல்கிறார், 2 பேர் முறை தவறி பற்றினார்கள், அழிந்து போனார்கள்னு சொன்னார். சூர்பனகை, ராவணன் என்று சொல்லக்கூடிய இருவரும் முறை தவறி செய்தார்கள், அழிந்தார்கள். ஆனால் இந்த காகாசுரனும் விபீஷணனும் பிராட்டியினுடைய அருளாலே முறை அறிந்தபடியாலே வாழ்ந்து போனார்கள். ரொம்ப ஆச்சரியம். இந்த எம்பெருமானிடத்தில் ஏற்பட்டிருக்கிறக்கூடிய காதல்னாலே சூர்பனகை பகவானை அடையணும்னு ஆசை. அப்போ பிராட்டியை புறம் தள்ளுகிறார். பிராட்டியை தள்ளி, அவள் தானே நமக்கு விரோதியாக இருக்கா, அவளையே விழுங்குடுறேன்னா சூர்பனகை. ரொம்ப அழகான ஒரு உருக்கொண்டு வந்து பெருமாளை தான் விவாகம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட சூர்பனகை.
அப்போ எம்பெருமானுக்கு இவளிடத்துல கொஞ்ச நாள் விளையாடணும்னு ஆசை. அப்போ சொல்கிறான், அங்கே பார் என்னுடைய மனைவி உள்ளே இருக்கா, எனக்கு ஏற்கனவே விவாகம் ஆயிடுது. அங்கே லக்ஷ்மணன் இருக்கான்னு பார், அவனுக்கு தான் விவாகமே ஆகும். அவளுடைய ஒரு காம இச்சை எப்படி இருக்குது, லக்ஷ்மணன்ட்ட போய் கேட்குறான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உடனே அங்கே பிராட்டி இருக்கா, சீதா பிராட்டி. உடனே அவள் பார்க்கிறா, இந்த சீதை தானே நமக்கு இடைஞ்சலாக இருக்கா, அவளை விழுங்குகிறேன் என்று அவள் புறப்படுகிற பொழுது அப்பா அவள் மூக்கை அறுத்தான். லக்ஷ்மணன் பிராட்டி, அதாவது சூர்பனகையுடைய மூக்கை அறுக்கும்படியாக நேர்ந்தது. அப்போ முறை தவறி பற்றினாள், பகவானை மட்டும் பிடிச்சிண்டா மூக்கறுபட்டாள். சீதையை மட்டும் பிடிச்சின்றான் ராவணன், உயிரே போயிற்று. அது சாஸ்திரத்திலே விரோதம் என்று காட்டப்படுகிறது. ஆனால் விபீஷணன் முறையறிந்து பற்றினான். சீதையினுடைய அனுகிரகத்தோட சீதைக்காகத்தான் அவன் வாதாடுகிறான். எங்கே போய் வாதாடுறான்? ராவணன் சபையில் இருந்து பேசினான், ராவணா நீ செய்கிறது தப்புப்பா, சீதை என்பவள் சாக்ஷாத் ஜெகன் மாதா. அவள் யார்? பிராட்டி என்பவள் சாக்ஷாத் எம்பெருமானுடைய துணைவியாக இருக்கக்கூடியவள். அவளை போய் அபகரித்து கொண்டு வந்தா, இது நியாயமா அப்படின்னு கேள்வி எழுப்பி சீதைக்காக, அதுவும் அந்த விபீஷனுடைய பெண் திரிஜடைன்னு பேர், அவள் தான் பிராட்டிக்கு உறுதுணையாக இருக்காங்க. அசோகவனத்தில் ஒரே ஒரு நல்ல ராட்சசின்னா இந்த திரிஜடை மட்டும்தான். அவள் தான் நல்லதெல்லாம் சொல்கிறாள், நல்ல சொப்பனங்கள் கண்டதெல்லாம் விளக்கி போருகிறாளங்க. இப்போ இது விபீஷணன் பிராட்டியின் புருஷகாரம் மூலமாக எம்பெருமானை வந்து சரணாகதி பண்ணினான். என்னாச்சு? இலங்கைக்கு அரசனானான் விபீஷணன். அவனுக்கு பட்டம் கட்டும்படியாக இருந்தது பகவானுடையது. காகாசுரன் பிராட்டியிடத்திலே தவறு செய்தான். தவறு செய்திருக்கக்கூடிய காகாசுரன் த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய, 3 உலகங்களையும் நன்றாக சுற்றி திரிந்து எங்கே வந்து விழுந்தான்னா எம்பெருமான் காலில் விழறான். விடர்ச்சி எப்படி தெரியுமா விழுந்தான்? கால் பெருமாள் பக்கத்துலேயும் தலை அவனுக்கு எதிர்த்து விழுந்தது. பெருமாள் இப்படி அமர்ந்திருக்காருன்னா இந்த காகாசுரன் விழர்ச்சே கால் இங்கே விழருது, தலை அந்த பக்கமாக இருக்கு. பிராட்டி இப்படி மாற்றி போட்டா, அவன் அப்படி போட்டு இங்கே எம்பெருமான் திருவடிகளில் விடும்படியாக பண்ணுறச்சே அவன் வாழ்ந்து போனான். ராவணன் செய்த கொடுமை அவ்வளோ பெருசு இல்லை. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு பெண்ணின் சாபம் இருந்தது. ஏதான ஒரு பெண்ணை நீ தொட்டாயாகில் நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டுருக்கான். ஆகையாலே ராவணன் பிராட்டி பக்கத்தில் நெருங்குவதற்கே பயப்பட்டு இருந்தான். ஆனால் காகாசுரன் பிராட்டியை தீண்டும்படியான தவறு செய்தான். அந்த தவறு செய்தவன் கூட வாழ்ந்து போனான். ஒரே ஒரு கண்ணை வாங்கி விட்டான் எம்பெருமான். அந்த அவன் கண் மட்டும் போகும்படியாக இருந்தது. அப்போ இதை காண்பிக்கிறதுனார் முறையறிந்து பற்ற வேண்டும். ஆகையாலே ஆச்சாரியர்கள் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானை பற்றுதல். ஏன்? பகவானிடத்தில் இருக்கக்கூடிய சுவாதந்திரியம், சாஸ்திரத்தின்படி நம்மை நடத்த வேணும் என்கிற குணம், எப்பொழுதும் ஹிதைக்கபரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் குணம் கொஞ்சம் நமக்கு அச்சத்தை விளைவிக்கும்படியாக இருக்கலாம். ஆகையால தான் என்ன பண்ணுறோம்? பிராட்டி திருவடிகளிலே புருஷகாரமாக பற்றி செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப. செந்தாமரை கை, பிராட்டியுடைய திருக்கரம் எப்படி இருக்கு? அபயம்னு சொல்கிறது. பகவானும் தானே அபயம்னு சொல்லியிருக்கான். அபயம்னு சொல்லக்கூடிய திருக்கரம் எம்பெருமானுடையது. அவன் சொல்கிற அபயம் யாருக்காகனா, வெளியில் இருக்கக்கூடிய மற்றவர்களை யாரை கண்டும் அஞ்சாதே அப்படின்னு பகவான் சொல்கிறான். ஏற்கனவே என் திருவடிகளில் சரணாகதி பண்ணியிருக்கா பாருங்கோ, அவர்களை கண்டும் கூட பயப்படாதேன்னா எம்பெருமான், நான் இருக்கேன் உனக்கு கவலைப்படாத, அபயம்னு எம்பெருமான் சொல்கிறான். பிராட்டி எங்கே சொல்கிறா அபயம்னு அப்படின்னா, அந்த பகவானை கண்டு பயப்படாதே. ஏன்? அவன் சுதந்திரன், சுவாதந்திரியம் மிக்கவன், தன்னிஷ்டத்துக்கு காரியம் செய்வான்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு பக்கத்தில் இருந்து அப்படின்னு பிராட்டி அற்புதமாக காண்பித்து கொடுக்கிறாள். இதற்கு ஆச்சாரியர்கள் பலவாறாக இதை கொண்டாடுவா. புருஷகார பூதைன்னு பேர். அபுருஷம் புருஷம் கரோதி, புருஷன் அல்லாதவனை புருஷனாக ஆக்குபவள் பிராட்டி. புருஷகான்னா என்ன அர்த்தம்? புருஷனோதி இதி புருஷா. சம்ஸ்கிருதத்தில் இதற்கு என்ன அர்த்தம்? புருஷனோதி, வேண்டியதை நிறைய கொடுப்பவனுக்கு தான் புருஷன்னு பேர். பிராட்டி பக்கத்தில் இருக்கிறச்சே தான் பகவான் நிறைய கொடுக்கிறான், கொடுக்குமவனாக ஆகிறான். அப்போ ஆகையாலே அபுருஷனாக இருக்கக்கூடியவனை புருஷனாக மாற்றுமவள் யாருன்னா பிராட்டி. நம்ம வீட்டிலேயே பார்க்கலாமே, எத்தனை உதாரணம் இருக்குது. குழந்தைகள் யார்கிட்ட ரொம்ப அற்புதமாக இருப்பான்னா, அம்மானா ரொம்ப சௌகரியமாக இருக்கும்.
அப்பான்னா எதையும் சொல்லவே மாட்டான், கப் ஷிப்புன்னு இருப்பான். முதல் பாசத்திலே பார்த்தோம், நந்தகோபன் குமரன். யசோதைக்கு எப்படி இருக்கு? இளம் சிங்கம். பட்டர் சொல்லுவார், கண்ணன் எப்படி தெரியுமா இருந்தான்? யசோதை பிராட்டி இடத்துல சிங்க குருகாக இருந்தான். ஒரு சிங்க குட்டி எப்படி இருக்கும்? சிங்க குருகுன்னு சொன்னால் சிங்கத்துக்கு சிங்க குழந்தை தான், சிங்க குட்டி தானா அது 2 சிறகு முளைச்சா எப்படி இருக்கும்? குருகுன்னு சொன்னால் பட்சிகளை குட்டியை சொல்கிறது. நான் பட்டர் அதனால தான் சிங்க குருகு அப்படின்பாரான் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறச்சு. அப்போ எம்பெருமான் எப்படி இருக்கான்? யசோதை முன்பு வருகிற பொழுது தன்னுடைய வாலுத்தனம் எல்லாம் காட்டும்படியாக வச்சுருக்கு. ஆனால் நந்தகோபர் முன்னாடி அமைதியாக இருக்கான். இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடுறா. தாய் என்கிற பொழுது குழந்தைக்கு இயற்கையாகவே அன்பு அதிகமாக இருக்குது. தாயாருக்கு குழந்தை இடத்துலையும் அன்பு அதிகமாக இருக்குது. ஆனால் தந்தை என்கிற பொழுது அவன் ஹிதத்தை பார்ப்பவனாக இருக்கிறான். தந்தை ஹிதத்தையே நோக்குபவனாக இருக்கான். ஹிதம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு நாளைக்கு என்ன நல்லதாகும், இதுதான் தகப்பனுக்கு உண்டான நிலை. தாய்க்கு எப்படி இருக்குது? என் குழந்தை ஒரு குற்றமும் செய்யல், என் குழந்தை எப்பொழுதும் ரொம்ப நல்ல குழந்தை, உலகத்திலேயே என் குழந்தை தான் சூப்பர். இது யார் சொல்லுவா? தாயார் எப்பொழுதுமே சொல்லின்னு இருக்கக்கூடிய வார்த்தை. தகப்பனார் என்ன யோசிப்பார்? இவன் இப்படி இருக்கானே, நாளைக்கு எப்படி உருப்பிடுவான், நாளைக்கு எப்படி வரப்போகிறான், நாளைக்கு இவனுக்கு என்ன போகிறது, இப்படியே தந்தை யோசித்து கொண்டு இருப்பான். அப்போ தந்தையைப் போல ஸ்ரீரங்கநாதன், தாயைப் போல ஸ்ரீரங்கநாச்சியார். பிரியத்தையே பொழிபவள் ஸ்ரீரங்கநாச்சியார், ஹிதத்தையே பார்ப்பவன் ஸ்ரீரங்கநாதன் என்று காண்பித்து அருளுகிறார் ஆச்சாரியர்கள் எல்லாம். ரொம்ப அற்புதமாக விளக்கி போருபவர்கள். அடியன் முதல்ல காலக்ஷேபம் கேட்டது ஸ்ரீவே கோர்குண்டா பட்ர சுவாமின், பராசர சுதர்சன பட்ர சுவாமின்னு எங்கள் தாத்தா. அவர் திருவடிகளில் மும்முட்சுபடி கேட்டோம். காலக்ஷேபம்னா சும்மா நாம் இப்படி வந்துட்டு போகிற மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது இல்லை. குறைஞ்சது 3.5 மணி நேரம் உட்காரணும். 3.5 மணி நேரம் காலக்ஷேபம் உட்காந்தாச்சுன்னா திருப்பி எழுந்துக்கவே முடியாது. இந்த 3.5 மணி நேரம் முடித்து தான் எழுந்துக்கணும். நிறைய கேள்விகள் இருக்கும், பதில்கள் இருக்கும், நிறைய சம்வாதங்கள் இருக்கும், விவாதங்கள் இருக்கும், அதில் அர்த்த நிர்ணயங்கள் இருக்கும் அழகாக. இப்படி ஒரு கிரந்தம், ஒரு புஸ்தகம் முடிக்கிறதுக்கே முமுட்சுபடினா 3.5 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. அந்த அர்த்த விசேஷங்கள் பூர்த்தியாக கேட்டு ஒரு நாளைக்கு 10 மணி காலம் கேட்டு. இப்போ அப்படி கிரமேண ஆச்சாரியர்கள்ட்ட கேட்குறோம். அந்த சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு பிள்ளை எப்போவுமே சுட்டியாக இருக்கிற பிள்ளை அன்னைக்கு வீட்டுக்குள்ளே நுழையிறச்சே ரொம்ப சமத்தாக நுழைஞ்சான், ரொம்ப அமைதியாக நுழையிறான். என்றைக்காவது ஒரு விஷமமாக இருக்கிற பையன் அமைதியாக இருந்தால் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன விஷயம்னு பார்த்தா பைக்குள்ளே அன்றைக்கி வாங்கின ரேங்க் கார்டு இருக்குது அழகாக அந்த பிள்ளைக்கு. அந்த ரேங்க் கார்டு வெயிட்டாக இருக்குது. என்ன வெயிட்டுனா மார்க்கு ஏகப்பட்டது போட்டிருக்கான். எதுவுமே டபுள் டிஜிட்டில் போகலன்னு அர்த்தம். எல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக இருக்குது அழகாக பூர்த்தியாக பாஸாக இருக்கக்கூடியதாக இல்லை. அவன் உள்ளே நுழையிறச்சேயே முகத்தை சோகமாக வச்சுன்னு உள்ளே நுழையிறான். அவனுக்கு எப்போ வரணும்னு தெரியும். உள்ளே எப்போ வரணும்? அப்பா இல்லாதப்போ உள்ளே நுழையணும். நேராக யாரை போய் பிடிப்பான்? அவன் அம்மாவை தான் பிடிப்பான். அம்மாவை பார்த்து முதல்ல சொல்லுவான், அம்மா என்னப்பாச்சு, என்ன ஏன் சோகமாக இருக்கா? தாய்க்கு முகம் பார்த்த உடனே தெரியும். என்னாச்சு, என்ன வருத்தமாக இருக்க? ஒன்றுமில்லை. ஒன்று இல்லை. என்ன இருக்குது? இல்லை, இன்றைக்கி ரேங்க் கார்டு கொடுத்துருக்கா. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உபோத்காத்தம்னு பேர். உபோத்காத்தம்னா இன்ட்ரொடக்ஷன், அவதாரிக்கைன்னு பேர். ஒரு அவதாரிக்கை கொடுப்பான். நான் எப்படியெல்லாம் படித்தேன்னு தெரியுமா? உனக்கு என் உழைப்பு தெரியுமா? அவன் ஆமாம்மா நல்லா தானே படித்தேன், நல்லா தூங்கி நான் சாப்பிட்டு. ஆனால் அம்மாவுக்கு பாவம், ஐயோ அம்மா பாவம், எப்படி நன்னா படித்தேன். எடுத்து பார்த்தா இந்த டீச்சர் சரியில்லை, எல்லாத்துலேயும் ஃபெயில் போட்டா. படியை தூக்கி யார் தலையில் போடுறதுன்னா டீச்சர் தலையில் போடு. அவள் சரியாக திருத்தலை பாரு, இப்படி போட்டா. நிறைய பேருக்கு அப்படி தான் பண்ணியிருக்கா. ஆக்சுவலாக இவன் ஒத்தந்தான், மற்றவாள்லாம் நல்லா வாங்கியிருப்பான். அம்மாட்ட அப்படி சொல்லி கொடுத்து, சரி நீ கவலைப்படாத கண்ணா, எனக்கே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது, சரி இப்போ நீ போய் படுத்துக்கோ, உனக்கு என்ன வேணும்னா ஒன்னே ஒரு கையெழுத்து தான். அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்குது, அப்பாட்ட கையெழுத்து வாங்கி கொடுன்னு கேட்குறான் அழகா. இவனே போடாமல் உடனே அவள் அம்மா சொல்கிறா, கவலைப்படாத நான் வாங்கி கொடுக்குறேன்னு அவள் வாங்கி வச்சுக்கிறா. வாங்கி வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறா, செந்தாமரை கையால். அவள் சொல்கிறா, உங்கள் அப்பாவை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், வாங்கி கொடுக்குற பொறுப்பு என்னுடையதாக இருக்கும். அவர் எல்லாம் உத்தியோகம்லாம் முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு அங்கே திரிஞ்சு இங்கே அலைஞ்சி ராத்திரி வீட்டுக்கு வந்து உட்காந்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக படுக்க போகிற சமயத்தில் இல்லைங்க ஒரே ஒரு சின்ன விஷயம்னாலே அங்கே பெருசு இருக்குதுன்னு அர்த்தம் அவருக்கு தெரியும். இப்படி தான் ஆரம்பிக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, பையனுக்கு இன்றைக்கி தான் வந்தது ரேங்க் கார்டு, போச்சு, என்னாச்சுன்னார். இல்லை பாவம், அவன் எத்தனையோ நல்லா படித்தான், ஆனால் சரியில்லை, அந்த மிஸ்ஸு சரியாக மார்க் போடலை.
கொண்டு வந்து காண்பிச்சா அதில் ரெட்டில் போடுறது இல்லை, இவருக்கு செவ்வரியோடி கண்கள்லாம் செவந்து போயிடுறது முழுக்க. என்னடா அது அங்கே தெரிஞ்சு இங்கே தெரிஞ்சு இவனை படிக்க வச்சா கஷ்டப்பட்டு படிப்பான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகி வந்து உட்காந்துருக்கான் இந்த பிள்ளை அப்படின்னு கோபத்தில் கொதிக்கிறது. எங்கே அவனை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டா இவள் சொல்லுவா, அவனுக்கு உடம்பு முடியல படுத்துட்டான். முதல் ப்ரொடெக்ஷன் அங்கே. ஏன்னா நேரில் பார்த்தா தகராறு அதிகமாகிடும். ஒரு வாக்கிய சொல்லியாச்சு, கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஒன்று அதெல்லாம் சொல்லிட்டேன், நான் நிறைய திட்டேன் அவனை, ஒரு திட்டிருக்க மாட்டான். ஆனால் சொல்லுவா நிறைய திட்டேன் அவனை, போட்டு அடி கூட அடிச்சுட்டேன் அங்கேருந்து. இத்தனை சொல்லி தாப்பனார்கிட்ட இல்லை போராது, இவன் இப்படி இருந்தால் ஒழுங்காக படிக்க முடியாது, அவர் கோமா ஒரு முழுக்க. இவள் சொல்லுவா இல்லை, இந்த தடவை அவன் அப்படி வாங்கினா அடுத்த தடவை நன்னா வாங்கிடுவான். இப்படியே தாமா ஒவ்வொரு தடவையும் சொல்கிறான், ஒரு தடவை கூட உருப்படியாக வாங்கலையே அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த ஒரு முறை கையெழுத்திடுங்கோன்னு சொல்ல அவர் மறுக்க. இது கொஞ்சம் பெருசாக ஆகிற தகராறு. அவர் சொல்லுவா, இப்போ நீங்கள் கையெழுத்து போடுறீங்களா இல்லையா, மிரட்டுற ஆயுதம் தான். ஏன் போடலைன்னா பரன் மேலே ஏறி பழைய பெட்டியை திறந்து நீங்கள் வாங்கின ரேங்க் கார்டை கொண்டு வந்து காமிப்பேன். நான் அவள் பேசாமல் கொண்டு வந்து கையெழுத்தை போட்டு கொடுத்து அனுப்பி அந்த குழந்தைக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் போய் கொடுப்பாள். இது எதை காண்பிக்கிறதுன்னா தாயின் பிரியத்தை காண்பிக்கிறது. பேரன்பு தன்னுடைய குழந்தை இடத்துல. தகப்பனுக்கு ஹிதம், அவன் நாளைக்கு நன்னா இருக்கணுமே, நாளைக்கு வாழ்க்கையில் இந்த பிள்ளை படித்தா தானே முடியும். பகவான் நமக்கு சாஸ்திரத்தை கொடுத்து தானும் இந்நிலவுலகிலே வந்து அவதாரம் பண்ணி எப்படி வாழணும்னு காண்பிச்சுட்டு அதன்படி வாழாமல் இருந்து பெருமாள்கிட்ட போய், பெருமாளே நான் என்ன பாவம் செய்தேன்னா, அடே நீ செய்யாத பாவமாடா, எத்தனை லிஸ்ட் இருக்கு தெரியுமா. எம்பெருமானுக்கு எப்படி வரும் கோபம். சாஸ்திர வசியன் பகவான், சாஸ்திரங்களுக்கு வசப்பட்டவன். நீங்கள் போய் பாருங்கோ, ஸ்ரீராமாயணத்தில் பாருங்கோ, கிருஷ்ணாவதாரத்தில் பாருங்கோ, ஒரு நாள் சாஸ்திரம் சொன்னதுக்கு மீறி அவனுடைய நடவடிக்கை இருக்காது. துரியோதனிடத்தில் எம்பெருமான் போய் நிற்கிறான். எதற்காக? பஞ்ச பாண்டவர்களுக்காக தூதுவனா போகிறான். போறச்சே எம்பெருமான் அந்த ராத்திரி இராத்தங்கி விடியற் காத்தால் எழுந்துட்டான். எழுந்து தான் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி முடித்தான். சந்தியாவந்தனாதிகள் முடித்தான், அக்னி காரியத்தை முடித்தான், பிராமணோத்தமர்களை அழைத்து அவருக்கு செய்ய வேண்டிய தானங்களை பண்ணான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தர்மத்தை விடாது செய்பவன் பகவான். தர்மத்தில் குறைச்சலே இருக்காது எம்பெருமானுடைய அனுஷ்டானங்களை பார்த்தா. சாஸ்திரம் சொன்னதை தான் அனுஷ்டானம் பண்ணி காண்பித்து நம்மை உயர்த்துபவன். அதன்படி நாம் இல்லாத பொழுது கோபம் வருவது இயற்கை தானே. அப்போ பிராட்டி நமக்காக எம்பெருமானிடத்தில் பரிந்து பேசி நமக்கு சிபாரிசு பண்ணி நம்மை பகவானோடு சேர்ப்பிப்பவளாக இருக்கிறாள் பிராட்டி. இல்லை சாஸ்திரப்படி அவன் நடக்கலைன்னா எப்படி காப்பது? உடனே இவள் சொல்கிறா, பரவாயில்ல, அந்த குழந்தை சாஸ்திரப்படி நடக்கணும் தான் ஆசை, ஆனால் அவனால் இருக்க முடியல. அப்படி இப்போ சாஸ்திரம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமே, சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமே. அந்த ரூல்ஸை உங்களை யார் திருவடி பற்றவில்லையோ அவர்கள்ட்ட காமிங்கோ, இந்த குழந்தைகிட்ட காண்பிக்காதீங்கோ. இப்படியெல்லாம் பிராட்டி நமக்கு சிபாரிசு பண்ணி எம்பெருமானோட சேர்த்து வைப்பவள். அதான் பிராட்டியினுடைய ஸ்தானம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரொம்ப உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. பற்பல ஸ்லோகங்கள், பிராட்டியின் பெருமையை பற்றி நிறைய ஸ்லோகங்கள். ஆள வந்தார் சதுஷ்லோகி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கார் அழகா. காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா வியகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேசாதிசுரவ்ரஜஸ்வதைதத்வதாசதாசீகணः ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமக்கதம் த்வாம் வயம் என்று பிராட்டியை பற்றி ஒரு 4 ஸ்லோகம், சதுஷ்லோகின்னு பேர். ஸ்ரீரித்யேவச்ச நாமதி, ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி, ஸ்ரீஹி என்று உம்முடைய திருநாமம் தாயே என்று ஆளவந்தார் அருளுகிற ஸ்லோகம். 4 ஸ்லோகங்கள் இருக்குது தாயாரை பற்றி. அதன் பிறகு சுவாமி எம்பெருமானார் கத்தியத்ரயத்தில் முதல் சூர்ணிகையில் தாயாரின் பெருமையை சொல்கிறார். அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் என்று அசரண்ய சரண்யாம்னு அவள் திருவடிகளில் பற்றுவது. கூறத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம் என்று அருளுகிறார். 11 ஸ்லோகங்கள் தாயாரை குறித்து அருளக்கூடிய அற்புதமான ஸ்லோகங்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீஹி திசதாத் அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதீஹி ஸ்வர்கம் துர்கதிமாபவர்கிகபதம் சர்வம் ச குர்வன்னரிஹி யஸ்யாவீக்ஷ்ய முகம் ததிங்கிதபராதீனோ விதத்தேகிலம்
கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதாஸ்யாதைகரஸ்யாத்தயா என்று குரத்தாழ்வான் ஒரு 11 ஸ்லோகங்கள் தாயாரின் பெருமைகளை அருள்கிறார். ஆச்சரியமா கடைசி ஸ்லோகத்தில் பிரார்த்திப்பார். யஸ்யாஹா கடாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேசாஸ்யு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சா மாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீஹி. அம்மா தாயே, என்னையும் குளிர நோக்க வேணும். உன் கடாட்சம் பெறுவதற்காக பல பேர் வரிசையில் காத்துருக்கா. பிரம்மா, சிவன், இந்திரன் மற்றும் ஒன்னான்ற தேவர்கள் எல்லாம் வரிசையில் நிற்கா. அவா நிற்கிறச்சே என்னையும் நீ குளிர நோக்க வேணும், கடாட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு ஒன்று அருளி செய்தார். ஸ்ரீகுண ரத்ன கோஷம் அப்படின்னு சொன்னால், பிராட்டி ஸ்ரீ என்றால் பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி, குண என்றால் அவருடைய திருக்கல்யாண குணங்கள். ஓரொரு குணமும் எப்படி இருக்கு? ரத்னங்களாக இருக்கான். இந்த ரத்னங்கள் அடங்கிய ஒரு பேழை. கோஷம்னா பேழைன்னு பேர், பெட்டின்னு பேர். ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு அருளுகிறார். ஆச்சரியமா, ஸ்ரீயைஹி சமஸ்தஜிதஜித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரபிர் ஆலோகைஹி சார்த்தயந்தை கிருதோஞ்சலிஹி என்று இந்த முதல் ஸ்லோகம் தொடங்கி 61 ஸ்லோகங்களாலே ஆச்சரியமாக விவரிக்கிறார் பட்டர் பிராட்டியினுடைய பெருமை. இதை தவிர வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதி என்று அருளி செய்திருக்கிறார். பிராட்டியின் பெருமைகளை சொல்றச்சே இது ஒவ்வொன்றும் என்ன மேன்மையை காண்பிக்கிறதுன்னா, ஸ்ரீரங்க நாச்சியாரின் மகாலட்சுமி பெருமைகளை காட்டுகிறது, அவளின் கருணையை காட்டுகிறது. பகவானை காட்டிலும் தாயை போல் நம்மிடத்திலே விசேஷித்து கருணை புரிபவள் யார்னா லோகமாதாவாக இருக்கக்கூடிய பிராட்டி அப்படிங்கிறத நமக்கு தெரியறது. இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போனேன்னா கர்ப்பகிரகம் போகிறதுக்கு முன்னாடி அந்த துவஜஸ்தம்பம், அதாவது காயத்ரி மண்டபத்தை கடந்து உள்ளே போகிறச்சே மேலே பார்த்தேன்னா மகாலட்சுமி எழுந்தருளி இருப்பாள். ஸ்ரீரங்கநாதனுக்கே மங்களத்தை கொடுப்பவள் அவள் தான். எப்பொழுதும் பிராட்டி தான் பூர்த்தியாங்க. எப்போ ஸ்ரீரங்கநாதன் உற்சவமாக இருந்தாலும் சரி, திருமுலை அப்படின்னு தொடங்குறச்சு பிராட்டி சன்னதியில் போய் அங்கேருந்து மண் எடுத்து அங்கேருந்து தான் தொடங்க வேணும் உற்சவங்களை ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு கிரமத்தை. இப்போ எல்லாம் மங்களத்தை அருளக்கூடியவளாக மகாலட்சுமி இருக்க, அவனுக்கும் சரி நமக்கும் சரி பிராட்டி சம்பந்தம் உயர்ந்தது அப்படிங்கிறது தேறுகிறது. 18வது பாசுரத்தில் அனுபவித்தோம். இப்போ இன்றைய தினம் 19வது பாசுரம். இந்த 19வது பாசுரத்தில் இருவரையும் எழுப்புகிறாள். அப்படின்னா 19, 20 இந்த 2 பாசுரமும் குத்து விளக்கரிய 33 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பாசுரங்களாலும் நப்பின்னை பிராட்டியும் எழுப்புகிறாள், கிருஷ்ணனையும் எழுப்புகிறாள். 2 பேரையும் மாற்றி மாற்றி எழுப்பக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரம். முதல்ல நப்பின்னை பிராட்டியை மட்டும் எழுப்பினா 18வது பாசுரம். அப்போ அவள் எம்பெருமானோடு கூடியவளாக இருக்க, அந்த எம்பெருமானும் பிராட்டியுமாக இருக்கிறச்சே இருவரையும் சேர்த்து மாறி மாறி எழுப்புகிறார்கள் இந்த 19, 20வது பாசுரத்தில். இது எதனாலே? எம்பெருமான் ஏன் இந்த கால தாமதம் பண்ணுகிறான் அப்படின்னா, பகவான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் இல்லாமல் எம்பெருமான் எந்த செயலும் பண்ணுவதே இல்லை. அதை உணர்ந்தவன் தான் ஞானி ஆகிறான். எம்பெருமான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, கருணை இருக்கிறது அப்படிங்கிற உணர்ந்தவனாக இருக்கக்கூடியவன். அதை தான் ரொம்ப அழகாக சொல்லுவான். ஒரு ராஜா, அந்த மந்திரி ராஜாட்ட எப்போவுமே சொல்லுவார், எது நடந்தாலும் நல்லது தான் ராஜா, நம்பெருமான் நல்ல அருள் தான் நமக்கு பண்ணியிருக்கார், நல்ல அருள் எப்பயா சொல்லிகிட்டே இருப்பான். ராஜா ஒரு வேட்டையாட போகிறச்சே கை வரல் போடுது. இந்த மந்திரி சொல்றார், நல்லது தான் ராஜா. வந்ததே கோபம் அந்த ராஜாவுக்கு, ஏண்டா விரல் போயிட்டு நான் திண்டாடின்னு இருக்கேன், நீ நல்லதுன்னு சொன்னான். இப்போ அவனை கொண்டு போய் சிறையில் அடைக்கிற. ராஜா யார்கிட்டையோ மாட்டிக்கிறான், நரபலி கொடுக்க வேண்டிய சமயம். இந்த ராஜாவை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவன் விட்டுறான். ஏன்னா கையில் இருக்கக்கூடிய ஒரு விரலை காணும். வந்த உடனே சொன்னான் அழகா, பா நல்ல வேலைப்பா, நீ சொன்ன மாதிரி பெருமாள் எனக்கு நல்லது தான் பண்ண. கை விரல் போச்சு, அது போகாமல் இருந்தால் என் உயிரே போயிருக்கும். அங்கஹீனனை நரபலி கொடுக்கக்கூடாதுன்னு விட்டுட்டா காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்கிறச்சே, ஆமா ராஜா அதுவும் நல்லது தான். உனக்கு சிறை கொடுத்தேனா அதுவும் எனக்கு நல்லது தான். ஏன்னா கூட நான் வராதனால என் உயிர் தப்பிச்சுது, இல்லைன்னா நான் போயிருப்பேன், உங்களை விட்டுருப்பான். நீங்கள் நல்ல வேலை சிறையில் போட்டல நீ, அதுவும் நல்லதேன்னா. இப்போ பகவான் நமக்கு செய்யக்கூடியவைகள் எல்லாம் நமக்கு நன்மையே.
ஆழ்வார் சொல்கிறார், பாசுரங்கள் தோறும் சொல்கிறார், எம்பெருமானே என்னன்றி செய்வேனோ, என்னன்றி செய்வேன், நீ எனக்கு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை எண்ணி பார்க்கறச்சே எதை நான் திருப்பி பண்ண முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், திருப்பி யோசிச்சு பாருங்க. நாம் யோசிக்கிறோம், பெருமாள் எனக்கு இதை பண்ணலையே அதை பண்ணலையே, கம்பேர் பண்ணுவோம். பக்கத்து வீட்டில் பாரு, அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு 2 ஃப்ளோர் வந்தாச்சு, நமக்கு என்னாச்சு இங்கே? நம்ம எதை யோசிக்கலைன்னா பகவான் செய்த பல உபகாரங்கள் இருக்குது. சுவாசம் விட்டுன்னு இருக்கோம், அழகாக உள்ளே போனால் உணவு ஜெரிச்சின்னு இருக்கு, கை கால்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னு இருக்கு. இவ்வளவும் எம்பெருமானின் அருள். எம்பெருமான் நமக்கு பண்ணுற கிருபை தான் இது அத்தனை. இன்னைக்கு உட்காந்து ஒரு 2 மணி நேரம் நல்லதை கேட்குறோம், ஆச்சரியமாக ஆண்டாளை சேவிக்கிற ஒரு பாக்கியம் பெற்றோம். ஒன்னொன்னும் பகவான் நமக்கு செய்யக்கூடிய அனுக்கிரகமே. பெரியோர்கள் எம்பெருமான் தனக்கு செய்யக்கூடிய நிகிரகத்தையும் கூட அனுக்கிரகமாக பாவிப்பார்கள். எம்பெருமான் கோபத்தோட ஏதான சொல்லி பண்ணா கூட அதுவும் அருள். சீரி அருளாதே, அந்த இடத்துல சீற்றமே அருள்னு சொல். கோபம் கூட எம்பெருமானுடைய கிருபையாக உணர்கிறார்கள் ஆச்சாரியர்கள். கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போச்சே, நாம யோசிக்கணும், ஆனால் கூரத்தாழ்வான் அதை கொண்டாடுகிறார். கூரத்தாழ்வானுக்கு அந்த ராஜா கண்ணை பிடுங்கும்படி ஆச்சு. கண்ணை எழுந்துட்டார் கூரத்தாழ்வான். அவரை பார்த்து பல பேர், நம்ம ஊரில் எப்படி தெரியுமா, ஏதான ஆபத்துன்னா ஒத்தன் திரும்ப மாட்டான். ஆபத்தெல்லாம் முடிஞ்சு அவஸ்தைப்படுறச்சே ஒத்தனை வந்து விசாரிப்பான், சே உமக்கு மட்டும் இப்படி ஆச்சு, நீ இது எவ்வளோ நல்லவர் பாவம். கூரத்தாழ்வான்ட்ட வந்து விசாரிக்க, இப்படி ஆயிடுத்தே, அவரே பாவம், எம்பெருமானாரை பிரிஞ்சு இருக்கார், ஆச்சாரியனை பிரிஞ்சு இவன் விசாரிக்கிறான், நல்லவராச்சே, ஒருத்தருக்கு ஒரு தீங்கு பண்ணாத அவராச்சே, கண்ணு போயிடுது. இப்போ கூரத்தாழ்வான் சொன்னார், ரொம்ப நல்லதுப்பா கண்ணு போனது. ஏன்னா இந்த கண்ணு தான் வேண்டாத மனசு சிந்தனைக்கு பல காரணமாக இருந்தது. முக்கியமான காரணம் இந்த கண்ணு தான். ஏன்னா எதெல்லாம் வேண்டாமோ அதை தான் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கறது இல்லை, அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து உள்ளே போட்டுக்கும், டக்கு டக்குன்னு உள்ள ஃபோட்டோ எடுத்து போட்டு. இந்த கண்ணு கிரகணம் பண்ணுற மாதிரி வேறொன்றும் பண்ணாது. இன்னைக்கு முடியறச்சே, இன்னைக்கு என்ன சுவாமி விஷயங்களை சொன்னார், ஒரு கேட்டா மாதிரி இருந்தது இதெல்லாம். ஆனால் சொல்லுங்க, இவா எப்படி வந்தா, அவா இன்னைக்கு இப்படி வந்தா அப்படி வந்தா, ஒரு டீட்டெயில் லெக்சர் கொடுக்க முடியும் நாம கரெக்டாக. கண்ணை அப்படி கிரகணம் பண்ணிக்கணும். இப்போ கூரத்தாழ்வான் சொன்னார், இந்த கண்ணு தான் பல பாபங்களுக்கு காரணமாக இருக்கு, நல்ல வேளை இந்த கண்ணு தெரியாமல் இருந்தது சௌகரியம். எம்பெருமான் எனக்கு பண்ண அருள்னு சொன்னார். வரதராஜ பெருமாள் முன்னாடி போய் நிறுத்துற சுவாமி ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணும், ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் என்று வரதராஜ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். கூரத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவம்னு பேர். ராமானுஜருக்கு உயிர் பெருமாள் யாருன்னா வரதராஜர் தான், அத்திகிரி அருளாளர் தான். அவர் தான் அவருக்கு உயிரான பெருமாள் எப்பொழுதுமே. இந்த வரதராஜர் பக்கத்தில் நிறுத்தி ஸ்தோத்திரம் பண்ண, வரதராஜர் எழுந்தருள என்ன வரன் வேணும்னா, கண்ணு போகிறதுக்கு காரணமாக இருந்த 4 ஆணுக்கும் மோட்சம் கொடுக்கணும். கண்ணு கேட்கணும்னு தோணல். வரதர் கேட்குறாரு, இல்லையே ஆச்சாரியன் கண்ணு தானே வேணும்னு சொல்கிறார். இல்லை இல்லை, இந்த கண்ணு ஊனக்கண்ணு வேண்டாம், எனக்கு 2 தெரிஞ்சா போகிறோம். என்ன, தேவரீர் திருமேனி சௌந்தரியத்தை இந்த கண்ணு சேவிக்கணும், என் ஆச்சாரியன் திருவுருவத்தை சேவிக்கணும், இந்த 2 தெரிஞ்சா போகிறோன்ட்டு. எப்படி பாருங்க ஆச்சரியமா. சில பேருக்கு அந்த பிளைண்ட்னஸ்னு ஒன்று சொல்லுவான், சிலது தெரியும் சிலது தெரியாது. கூரத்தாழ்வான் விரும்பி கேட்குறான், உலகத்தில் வேறு எதுவும் தெரிய வேணாம், எனக்கு 2 தெரிஞ்சா போகிறோம். என்ன, எம்பெருமானே உன்னுடைய திருவுருவமும் என் ஆச்சாரியனின் திருவுருவமும் சேவை சாதித்தால் போகிறோம். எப்படிப்பட்ட மகா ஞானி. இப்போ அந்த கண்ணை இழந்த வரலாறு இப்போ 1000 வருஷம் ஆச்சு. கூரத்தாழ்வான் ராமானுஜரை காட்டிலும் 8 வயது மூத்தவர். ஆனால் சிஷ்யர் 2009 அவருடைய 1000வது ஆண்டு பூர்த்தியாச்சு. 1009 அவருடைய திருவவதாரம். ராமானுஜர் 2017 தான் 1000வது ஆண்டு. ஏன்னா 1017 அப்படி 8 வயது மூத்தவராக இருந்தாலும் கூட ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்த தலை சிறந்த சிஷ்யர் கூரத்தாழ்வான். இன்னைக்கு 1000 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தும் கூரத்தாழ்வானின் பெருமை பேசப்படும். கூரத்தாழ்வான் இந்நிலவுலகிலே நிலைத்து நிற்பர். ஏன்னர் அவருடைய உறுதிப்பாடு, ஆச்சாரிய பக்தி. என்ன உயிர் போகும்படியான சூழ்நிலையிலையும் பகவான் பரமாத்மான்னா பரமாத்மா தான்.
அதில் மாற்று கருத்து இல்லை. என் கண்ணையே நீ பிடுங்கினாலும் அதில் ஒரு நாளும் நான் மாற்றி சொல்லுவதற்கு இல்லை. இந்த மேன்மை கூறத்தாழ்வானின் வைபவம். சில பேருக்கு தோன்றது கண்ணை இழந்தாரு, அசௌகரியம் ஏற்பட்டது. இல்லை, அவருடைய உறுதிப்பாடை பகவான் உலகுக்கு காண்பித்தான். இந்த மகான்களை கொண்டு தான் காண்பிக்கணும். நம்ம கொண்டா காண்பிக்கிறது? நம்ம கொண்டு ஒன்றுமே புரிய வைக்க முடியாது. ஆகையாலே இந்த மகான்களை கொண்டு எம்பெருமான் காண்பிக்கிறான் இந்த நிலவுலகிலே. இப்போ இது எதை காட்டுகிறது என்றால், எம்பெருமான் செய்வதெல்லாம் நமக்கு அனுக்கிரகமே, பரிபூர்ண கிருபையே அப்படின்னு சொல்றார். சிவசனமோஷனம் முதலான கிரந்தங்களில் இதை விவரித்து அருளுகிறார்கள். அதுவும் அவனது இன்னருளே. ஆழ்வார் சொல்றார், என்னை தீமனம் கெடுத்தாய், மறுவித்தொழும் மனமே தந்தாய், பக்தி உழவன். என்ன பக்தி உடையவனா மாத்துறதுல உழவு பண்ணது யாருன்னார்? எம்பெருமான் தான். நான் செஞ்சது பூஜ்யம், எல்லாம் உழைத்தது பகவான்னு கொண்டாடுகிறார். இப்போ பகவான் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி காரணம் இருக்கும். நம்மாழ்வார் இங்கேருந்து உங்கள் ஊர்லேருந்து 1.5 மணி நேரம் போன எல்லாம் ஆழ்வார் தினங்களில் இருக்கார். புளிய மரத்தில் இருக்கிற ஆழ்வார் 16 வயசு வரைக்கும் ஒன்றும் பேசல. மதுரகவி ஆழ்வார் ஒரு கல்லை அப்படி முன்னாடி எரிஞ்ச உடனே அப்படி கண்ணை திறக்கிறார். செற்றதின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும். உடனே நம்மாழ்வார் சாதிக்கிறார், அது அத்தை தின்று அங்கே கிடக்கும். நமக்கு இதுக்கு ஒன்றுமே புரியாது. செற்றதின் வயிற்றில் சிறியது. செற்றதுன்னா ஞானமற்றது இந்த உடல், அதான் செற்றதுன்னு பேர். ஆத்மா இல்லைன்னா உயிர் ஒன்றுமே அற்றது. இந்த உடல் ஒன்றுமே அற்றது. உயிர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது உடல் இயங்குவதற்கு. அந்த செற்றதின் வயிற்றில் சிறியது பிறந்தால், உயிரோடு உடல் சேர்ந்தால் என்ன ஆட்படுகிறது? அது எத்தை தின்று எங்கே கிடக்கும், எதை உண்டு எங்கே வாழும்னார். அத்தை தின்று அந்த உடல் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்ம பலன்களை புஜித்து அந்த உடலிலேயே வாழும் அப்படின்னு அவர் சொல்ல, இவரே ஞானி என்று கொண்டாட, அப்ப நம்மாழ்வார் சாதித்திருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய பிரபந்தம், அதை தான் மதுரகவி ஆழ்வார் பட்டோலை கொள்கிறார். என்ன ஆச்சரியமா சொல்றார். 4 திவ்ய பிரபந்தங்களை அருளினார் நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, ரிக், யஜுர், சாம, அதர்வனமாகிற 4 சம்ஸ்கிருத வேதங்களுக்கு நிகரான தமிழ் வேதங்கள். தெருளியவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வார் முதல் பாசுரம் தொடங்குறார். திருவிருத்தம், பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாம் புறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. பெருமாளை பார்த்து சொல்ற. ஸ்ரீரங்கத்தில் இந்த பாசுரம் அப்படி விண்ணப்பம் பண்ணுறச்சே கோஷ்டியில் இமையோர் தலைவா அப்படின்னு நிறுத்துவார். அப்படி அழகா இந்த கோட்டி சேவிக்கிற ராகமே தனித்து இருக்கு. அப்படி சொல்கிறச்சே நம்பர் அப்படி நிற்பார். அப்படி நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம்? கம்பீரமாக இருக்கக்கூடிய அழகு. ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்டு அடியேன்னு செய்யும் விண்ணப்பமே. இப்போ தான் முதல் பாசுரம் பாடுறார் நம்மாழ்வார். என்ன கேட்டார்னா, யார் கேட்டா இந்த உடம்புங்கிற போய் நின்ன ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு, இதை போய் என்னை பிறக்க வச்சிரு. ஏதோ நல்லது பாட போறாருன்னு பார்த்தா சொல்றார், இன்னின்ன நீர்மை இனியாம் உறாமை. நமக்கு வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா. என்ன ஆழ்வீர், இப்போதானே பாசுரம் பாட தொடங்கினீர். என்ன கேட்குறார்? இந்த சரீரம் கூடாது, வேண்டாம். இந்த பிரகிருத்தியில் பிறத்தல் வேண்டாம். இவர் வேண்டான்னு என்ன அர்த்தம்? உடனே மோட்சத்துக்கு கூட்டின்னு போனார். இப்போ மோட்சம்னு பெருமாள் உடனே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. உடனே மோட்சம் அப்படின்னா என்ன கஷ்டமாகும்னா, திருவிருத்தம் பக்கத்திலே எவனும் போக மாட்டான். நச்சு பொய்கைன்னு பேர். ஒரு பெரிய குளம் இருக்கு, 2 பேர் தண்ணி குடிச்சிட்டு வந்தான், எழுந்து வரச்சே மயங்கி விழுந்தான்னு வச்சுக்கோங்க. யாராவது பக்கத்தில் போவானா? டே ஏதோ இருக்குடாங்க. திருவிருத்தம் முதல் பாசுரம் பாடாத. ஏன்? நம்மாழ்வார் பாடினார், உடனே பரமவிச்சிட்டார். ஏதோ நமக்கெல்லாம் உடனே பரமதம் காத்துன்னு இருக்கிற மாதிரி, அவ்வளோ பாபங்கள்லாம் கிளியர் பண்ணினா மாதிரி. ஏற்கனவே திருவிருத்தம் பாடுறதுக்கு யோசிக்கிறான். சுவாமி ஆற்றுல சொல்லலாமா சுவாமி? அந்த திவ்யபிரந்தம் சேவிக்கலாமா சுவாமி? எத்தனை பேர் கேட்குறான். திருவிருத்தத்தை முதல்ல எம்பெருமான் பாடின உடனே கொடுத்தாருன்னா அது முடியாது. அவரை கொண்டு 4 திவ்ய பிரபந்தம் பாட வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கைக்கு பின்னும் ஏதோ ஒரு காரணம் ஒளிந்திருக்கும்.
நமக்கு யோசிக்கிற சக்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் காரணம் இருக்குன்னு புரிஞ்சுண்டா போ. இதை புரிஞ்சுக்கிறவன் தான் உண்மையான பக்தன் ஆக முடியும். இப்போ மறுபடி ஆண்டாள் நாச்சியார் தான் இருவரையும் எழுப்புகிறாள். எங்கே? இப்போ 19வது பாசுரத்து நப்பின்னை பிராட்டியும் பகவானையும் எம்பெருமான் பொறுமையாக எழுதுகிறதுக்கு உண்டான நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த 2 பேரும் எப்படி இருக்கான்னா, அடியார்களுக்காக மாறி மாறி பரிந்து செய்யப்படக்கூடியவர்கள். இது ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமாக கொண்டாடுறார். எம்பெருமானையும் எப்படி கொண்டாடுறா அப்படின்னா, தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார். ஆழ்வாருடைய திருவாக்கு. தாமரையாள்னு சொன்னால் பிராட்டிக்கு திருநாமம். பிராட்டியே எம்பெருமானிடத்தில் வந்து சிதகுரைக்கு மேல் தன்னுடைய அடியார்களை பற்றி ஏதான குறை சொன்னாலாகில் எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, என்னடியார் அது செய்யார், என்னுடைய அடியவர்கள் ஒரு நாளும் அது செய்ய மாட்டார்கள். இல்லை செஞ்சா செய்தாரேல் நன்று செய்தார், அவர்கள் செய்தார்னா நல்லது தான் செய்தான்னு எம்பெருமான் சொல்லுபவனா. பிராட்டி போய் குறை கூறுபவளா எங்கேயாவது சொல்லியிருக்காளான்னா ஸ்ரீராமாயணத்தில் காண்பிக்கிறார். தண்டகாரண்யத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் லக்ஷ்மணனும் எழுந்தருளி இருக்கிற சமயத்தில் ரிஷிகள் வந்து பார்க்க காண்பிக்கிறார். ஏகி பஷ்ய ஷரீராணி, எம்பெருமானை பாரு, இந்த உடம்பு எப்படிப்பட்டதாக இருக்குது, ராட்சசர்களாலே துண்டாடப்பட்ட உடம்பாக இருக்குது. ஒரு ராட்சசம் ஒரு காதை பிடிங்கிட்டு போயிட்டான், அவருக்கு ஒரு கை போடுது. இப்படியெல்லாம் காண்பிக்கிறச்சே எம்பெருமான இடத்துல நீ தான் வந்து வதம் பண்ணணும், கரதூஷணாதிகளை வதம் பண்ண வேணும் என்று பிரார்த்திக்க பகவான் அபயம் கொடுத்தார். கவலைப்படாதீங்கோ, நான் அவர்களை வதைத்து முடிக்கிறேன், எல்லாரையும் வதம் பண்ணுறேன்னா எம்பெருமான் சொல்லி முடிச்சுட்டு உள்ளே போகிறார். உள்ளே போனால் பிராட்டி, நாம் எதற்கு வந்தோம் இங்கே காட்டுக்கு, நமக்கு எதுக்கு இது வேண்டாத வம்பு, நாம் வந்ததோ இங்கே 14 வருஷம் இருக்கணும், திரும்பி பேசாமல் போனோம், வேண்டாத இடத்துல வந்து எதுக்கு ஊரம்பு நமக்கு வாங்கிட்டு இருக்கணும். அப்போ எம்பெருமான் சொல்கிற வார்த்தை, பிராட்டியே நான் விடாத உன்னையும் கைவிடுவேன், நான் என்னையும் கூட விட்டுடுவேன், லக்ஷ்மணனையும் கூட விட்டுடுவேன், ஆனால் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் விடமாட்டேன். இப்போ பிராட்டி சிதகுரைத்தான்னு சொல்கிறது நியாயமாகுமா? அவள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம்பெருமானின் உறுதிப்பாடை அவள் உறுதிப்படுத்துகிறாள். உறுதிப்பாடு இருக்கிறதான்னு அவள் ஆராய்ச்சி பண்ணுறான். எப்படின்னா, பந்தக்கால் முகூர்த்த கால் நடுவோம். முகூர்த்த கால் நட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னா 2 தடவை அப்படி குலுக்கி பார்ப்பா, அப்படி குட்டி ஆட்டி பார்ப்பா, ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கா. அதை போல பகவான் உறுதியாக இருக்காரான்னு இப்படி ஆட்டி பார்க்குறாளாம். பிராட்டியானவள் பரவாயில்ல, எம்பெருமான் உறுதியாக இருக்கான், அடியார்கள் திறத்திலே ரட்சிக்க வேணுங்கிற உறுதிப்பாடு மிக்கவனாக இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு காண்பிக்கக்கூடியவள் பிராட்டி. அதாவது எம்பெருமான் என் அடியார் அது செய்யார்னு சொல்லக்கூடியவன். பிராட்டி எப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடியவள்னா, நகஷ்சின் நாபராத்யதி. இது சரமஸ்லோகம், பிராட்டியின் சரமஸ்லோகம்னு பேர். பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்சின் நாபராத்யதி. ஸ்ரீராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. 24,000 நெற்று பண்ணணும்னு இல்லை, ஆனால் முக்கியமான ஸ்லோகங்களை மனப்பாடமாக வச்சுக்கலாம். எம்பெருமான் அருளி இருக்கிற சரம ஸ்லோகம், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திசயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதது விரதம் மமா. இது பகவான் அருளி இருக்கக்கூடிய ஒரு சரம ஸ்லோகம். அதுபோல பிராட்டி சொல்கிற ஒரு ஸ்லோகம் இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேனே, பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன நகஷ்சின் அபராத்யதி என்று சொல்லும்படியான வார்த்தை. அவள் சொல்கிற வார்த்தை எப்படி தெரியுமா? இது ஸ்ரீராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் வருது. யுத்த காண்டத்தில் ராவண யுத்தம் நடக்கிறது. அதுக்கு சமமாக உலகத்தில் எந்த யுத்தமும் இல்லையா. ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர் இருக்கே, பிரம்மாண்டமான போர். அதில் கடைசியாக அந்த 10 தலை ராவணன் கொல்லப்படுகிறான் பகவானாலே. உடனே பெருமாள் ஹனுமார் அழைக்கிறார். ஹனுமான், நீ போய் சீதை இடத்துல இந்த செய்தியை சொல்லு, சீதை இடத்துல ராவணன் மாண்டான், வர சொல்லு சீதையை அப்படின்னு சொன்ன உடனே ஹனுமார் சந்தோஷமாக போகிறார். எங்கே போகிறார்? அசோகவனத்தில் போய் குதிக்கிறார். குதிச்சா சீதா பிராட்டி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகளாலே துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். ராட்சசிகள் துன்புறுத்தவே வேண்டாம், அவளை பார்த்தாலே துன்புறுத்தல் தான். பார்த்தாலே அப்படி, ஏன்னா ஏகாட்சின்னு பேர், ஏககர்ணிகைன்னு பேர். பெரிய கண்ணு, ஒரே ஒரு கண்ணாக இருக்குமா அவளுக்கு, ஒரே ஒரு காது பெருசாக இருக்குமா, பார்த்தாலே போகிறோம், அதுவே துன்புறுத்தலாம் அமைஞ்சிடும்.
ஆனால் விடாமல் அவள் துன்புறுத்தின்னு இருக்கா. எங்கள் அரசன் சொல்கிறத கேளு, ராவணன் சொல்கிறத கேளு அப்படின்னு பிராட்டியை பயமுறுத்துறான். இவர்களுக்கு என்ன தெரியல, யுத்தத்திலே ராவணன் மாண்டான் என்று தெரியல. இப்போ அந்த சமயத்தில் வந்து இறங்குறார் ஹனுமான், பார்க்கிறார் ஒரு பார்வை. அவர் தெரிவிக்கிறார், அம்மா ராமன் ஜெயித்தார், பெருமாள் ஜெயிச்சுட்டாருமா, ராவணன் மாண்டான், அழிந்து போனான் அப்படின்னு சொல்றார். பிராட்டி புன்முறுவல் பூக்கிறா. அப்போ ஒரு வரம் கேட்குறார் ஹனுமான், எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். என்ன வரம் வேணும் அப்படின்னா, இந்த சுத்தி ராட்சசிகள் இருக்காளே இவர்களை என் கையால் துவம்சம் பண்ணணும். ஹனுமார் கேட்குறாரு, இவ்வளவு நாடி துன்புறுத்தி கொண்டிருந்தார்களே, ஒரு கை வாழை பார்க்கணும். ஒரு கை பார்க்கணும்னா என்ன அர்த்தம், இவர்களை பாரும், உயிர் போகும்படியாக செய்கிறேன்னு ஹனுமார் கேட்குறார். அவ்வளோ நாடி ஹனுமானை கொண்டாடின பிராட்டி அந்த இடத்துல வார்த்தை சொல்கிறாராம், பிளவங்கம, குரங்கேன்னு அர்த்தம். உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்டா பிராட்டி பார்த்தாங்க. அப்படின்னா எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், பாபானாம் வா சுபானாம் வா, ஒருத்தன் பாபம் செய்தவனாக இருக்கட்டும் புண்ணியம் செய்தவனாக இருக்கட்டும், ஏன் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டியவனாக கூட இருக்கட்டும், வதார்கானாம், அவன் மரண தண்டனைக்கு உரியவனாகவே இருக்கட்டுமே. ஆனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமா, காரியம் கருணமாரியேன, அவர்கள் திறத்திலே நீ கருணையை செலுத்தி தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் ஒழிய உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் என்பவது யாரும் இல்லை அப்படின்னு காண்பிக்க. நகஷ்சின் அபராத்யதி என்றால் தவறே செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானும் தவறு பண்ணியிருக்கேன், பெருமாளும் தவறு பண்ண. இந்த உலகத்தினுடைய நேச்சர் அப்படி, பிரகிருத்தினுடைய சுபாவம் அப்படி. நான் என்ன தவறு பண்ணேன், ஒரு மானை ஆசைப்பட்டேன், அது பொன்மானா இருக்கு, பெருமாளை பிடிச்சு தாருமே அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். பெருமாள் என்ன தவறு பண்ணார், நான் சொன்னதை கேட்டு அந்த மானின் பின்னே போனார். அப்போ அது தவறு தானே. அப்போ அதனால்தான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும்படியாக இருக்கிறச்சே இவர்களை குற்றம் சொல்லுவது தவறுன்னா பிராட்டி. ஏன் அப்படின்னா, இவர்கள் அம்பு போலே, அம்பை தண்டிக்கலாமான்னு ஒருத்தன் அம்பு எய்தினான், அம்பு வந்து சேர்ந்தது, இந்த அம்புக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை அப்படி யாராவது கொடுப்பா? அம்பு எய்தவனைத்தானே பிடிப்பா. ராவணன் நியமிக்கிறான், இவர்கள் செய்கிறார்கள். பட்டர் இதை வர்ணிக்கிறார் ஸ்ரீகுணத்திர கோஷத்தில், மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வயிததை வார்த்ராபராதாஸ்த்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்தி க்ஷமௌ ரக்ஷதः சானஸ் சாந்திர மகாகசஸ் சுகயது க்ஷாந்திஸ்தவா கஸ்மிகி என்று ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தில் பட்டர் சொல்கிறார், ராமகோஷ்டியா சீத கோஷ்டியா, பெருமாள் கோஷ்டியா பிராட்டி கோஷ்டியா, எந்த கோஷ்டி சிறந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் பெருமாள் கோஷ்டி தாழ்ந்து போயிடுதான் தரம். எது உயர்ந்து போயிடுது, சீதா கோஷ்டி பிராட்டி கோஷ்டி உயர்ந்ததை எடுத்தான். எப்படி அப்படின்னு கேட்குறதே சொல்கிறார், இவர்கள் தவறு செய்கிறார்கள், பிராட்டிக்கு 10 மாத காலம் தொடர்ந்து செய்கிறார்கள். அப்போ அந்த தவறு பண்ணின்னு இருக்கா, பிராட்டி பக்கத்தில் இருந்து அப்போ தவறு பண்ணின்னு இருக்கா. பிராட்டி அப்போ ரட்சிக்கிறா ஹனுமான்டேந்து. பெருமாளும் ரட்சித்தாரே, காக்கத்தை ரட்சித்தார், விபீஷண அழ்வானை காப்பாற்றினார், பெருமாளும் அபயம் கொடுத்தாரேன்னா அவள்லாம் சரணம் சரணம்னு சொல்லி விழுந்தா. இந்த இடத்துல ஒரு ராட்சசி கூட பிராட்டி இடத்துல அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா வாய் விட்டு கேட்கல, கையை கூப்பி மன்னிப்பு கேட்கல. அப்படி சொல்லாத இடத்திலேயும் இன்னும் அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிற போதிலும் பிராட்டி அவர்களை காப்பாற்றினாள். யார்கிட்டேருந்து காப்பாத்தினா, பவனாத்மஜா, இந்த வாயுபுத்திரன் ஹனுமான்டேந்து காப்பாத்தினான். யாராவது காப்பாற்ற முடியுமா? குரங்கிட்ட கிடைச்ச பூமாலைனா எப்படி ஆகும், பிச்சு போட்டுருவார் பூர்த்தியா. அப்படி காப்பாற்றுறாளே பிராட்டி. பட்டர் சொல்றார், அம்மா இந்த கருணை பாருங்கம்மா, இதுதான் எங்களுக்கு சுகம் அளிக்கிறதுன்னு. சாந்திஸ்தவா கஸ்மிகி, என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். அப்பொழுது தவறு செய்தவர்களிடத்திலேயும் உன்னுடைய கருணை இருக்கிறது. என்ன அற்புதமான கருணை இது. அவள் கேட்கல, ஒருத்தி கேட்கல, எங்க காப்பாத்துமா, ஐயோ தெரியலையே, ராவணன் போயிட்டானா தெரியல, அவளுக்கு தொடர்ந்து துன்புறுத்தின்னு இருக்கா. தெரியாத அவர்களையும் கேட்காத அவர்களையும் காப்பாற்றினாயே, என்ன அற்புதம், என்ன அற்புதம்.
இந்த வியாக்கியானம் பண்ணுறார், ஒரு நாளாவது ராத்திரி பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்கிறச்சே, பிராட்டி எனக்கு இந்த ராட்சசிகள்லாம் எத்தனை துன்புறுத்தினா தெரியுமா, ஒரு நாள் சோக கதையை சொன்னது. யூஸ்வலாக கணவன் மாட்டினா மனைவி ராத்திரினா சோக கதையை தான் ஆரம்பிப்போம். உங்களுக்கு நடந்தது தெரியுமா, ஏற்கனவே என் ஆஃபீஸ் தலைவலிமா, இல்லை கேளுங்க. ஒரு நாள் பிராட்டி சொன்னாளான்னா சொன்னதே கிடையாதான் பிராட்டி, ஒரு நாளும் சொன்னதில்லை என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட பிராட்டி நமக்கு இருக்கா, அப்படிப்பட்ட பகவான் இருக்கான். என் அடியார் அது செய்யார். இதை இன்னும் தமிழை இப்படி பிரித்து சொல்லுவார் அன்னகராச்சார சுவாமி சொல்லுவார், தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார். அப்படி பதிலாக இப்படி பிரித்து பெறான், தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடி யார் அது செய்யார். அப்படி கேட்பாரா எம்பெரும், என்னடி யார் தான் செய்ய மாட்டா, செய்தாரேல் நன்று செய்தார் என்று நமக்கு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு பக்கம் பகவான், இன்னொரு பக்கம் பிராட்டி, இருவரும் மாறி மாறி நமக்கு பரிகைக்காக இருக்க எதனாலே நாம் வருத்தப்பட வேண்டும். ஆழ்வார் கேட்கிறார், எதனால் வருத்தம் அடையணும், எதனால் சோகம் அடையணும், எதனால் பயம் அடையணும், இருவரும் நம் திறத்திலே அத்தனை அன்பு பூண்டவர்களாக இருக்கிறார்களே. இதை கொண்டுதான் இந்த பாசுரம், இரண்டு பாசுரங்களும், அதாவது குத்து விளக்கரியான்னு 19வது பாசுரமும் 20வது பாசுரத்திற்குடைய 33ங்கிற பாசுரமும். முதல்ல இன்னைக்கு 19வது பாசுரத்தை ஒரு தடவை அனுசந்தானம் பண்ணுவோம். இருவரையும் எழுப்பக்கூடிய பாசுரம். குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். குத்து விளக்கெரிஞ்சின்னு இருக்கு அழகா. கோட்டுக்கால் கட்டின் மேல் யானை தந்தங்களாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய அழகான கட்டில், கோட்டுக்கால் கட்டில் மேல், அதற்கு மேலே என்ன இருக்குது, மெத்தென்ன பஞ்சசயனம், மிருதுவாக இருக்கக்கூடிய பஞ்சசயனம்ங்கிற படுக்கை. அந்த பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அதன் மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை, கொத்து கொத்தாக அலறக்கூடிய புஷ்பங்களை உடைய நப்பின்னை, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, அவளுடைய திருமார்பிலே எம்பெருமான் தான் படுத்து உறங்குகிறான். இதுதான் பட்டர் சொல்றார், நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் என்று காண்பிக்கிறார். அப்போ நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, மலர்ந்த திருமார்பை உடையவனான பகவான். வாய் திறவாய், கொஞ்சம் வாய் திறந்து பேசுப்பா எங்களுக்காக அப்படின்னு இது எம்பெருமானை எழுப்பக்கூடியது. அவன் வாய் திறவாத பொழுது அடுத்தது சொல்கிறான், மைத்தடங்கண்ணினாய். மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னா மையிட்டு நீண்டு இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவளே, நீ உன் மணாளனை, நீ உன்னுடைய கணவனை எத்தனை போதும், எத்தனை பொழுதும் கூட துயிலழ ஒட்டாய்கான், அவனை துயில் எழுப்பவே மாட்டேங்கிறியே. அடுத்தது எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால், எத்தனை சமயத்திலேயும் கூட அவனை பிரிவாற்றகில்லாய், அவனுடைய பிரிவை பொறுக்க முடியாதவளாக நீ இருக்கிறாய். அம்மா இது எப்படிப்பட்டதாக இருக்குது, தத்துவம் அன்று தகவு அப்படின்னா இது தத்துவம் அன்று தகவும் அன்றுன்னு அர்த்தம்.
நீ செய்யறது தத்துவம் அன்று தகவும் அன்று. தத்துவம் அப்படின்னு சொன்னால் மெய்யின்னு அர்த்தம், தகவுன்னு சொன்னால் தர்மம்னு அர்த்தம். நீ செய்வது சத்தியமே தர்மம் ஆகாது. தகவேலோர் எம்பாவாய்னு இந்த பாசுரத்தில் அற்புதமாக எம்பெருமானையும் அதன் பிறகு பிராட்டியையும் எழுப்பும்படியான பாசுரம். இப்போ பெருமாளுக்கும் பிராட்டிக்குள்ளேயும் ஒரு போட்டி. என்ன போட்டினா, என் அடியாரை ரட்சிப்பதில் முதல்ல நான் தான். சில சிஷ்யர்கள் ஆச்சாரியன்ட்ட ரொம்ப பிரேமம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவான்னா, இது நான் தான் கொண்டு வருவேன், இது நான் தான் கொண்டு வருவேன். ரெண்டு பேரும் ஒரு போட்டி போடுவான். ஏதோ ஒரு பிரசாதம் கொண்டு வரணும், ஆச்சாரியன் காத்துருக்காரு, நான் தான். 1/2 மணி நேரம் ஆச்சு, அவருக்கு ஒரே பசி, அப்பா யாரோ ஒருத்தர் கொண்டு வாங்கப்பா, ஆச்சாரியன் சொல்லி நிற்கணும். சிஷ்யர்கள் 2 பேர் போட்டி போடுவாள். ரொம்ப அழகாக வர்ணிக்கிறான். காண்பிக்கிறச்சே திருமாலையில் சொல்றார், குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். கைங்கரியம் பண்ணுறச்சே நாம் எப்பொழுதும் இப்படி நினச்சிக்கணும். அடிக்கடி சொல்லுவோம், நான் அணில் மாதிரி கைங்கரியம் சுவாமி, அணில் மாதிரி கைங்கரியம். ஏதோ வார்த்தையாவது சொல்கிறோமே, மனசில் எப்படி நினைக்கிறோன்னு தெரியல. சொல்ல சொல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் வந்துவிடணும். அணில் மாதிரி கைங்கரியம் அப்படின்னா, அணில் ராம கைங்கரியம் பண்ணுகிற குரங்குகளை பார்க்கறது. இந்த குரங்குகள் எப்படி பண்ணுறது? குரங்குகள் மலையை நோக்க, குரங்குகள் மலையை நோக்க. குரங்குகள் அப்படிங்கிறது நிறைய குரங்குகள்னு காண்பிக்கிறார் அழகா. அங்கே ப்ளூரல், மலைங்கிறது சிங்குலர். அந்த இடத்துல எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஒருமை மலைக்கு, பன்மை எது சொல்லப்படுறது? குரங்குகளுக்கு. அப்பன்னா மலையினுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது, குரங்குகளின் எண்ணிக்கை மிகுதியாக இருக்கு. நிறைய கல்லுகள்லாம் அங்கே கடக்கிறது பூர்த்தியா அப்படின்னு நினச்சா இல்லை, குரங்குகள் எண்ணிக்கையை பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன எடுத்ததுன்னா, 10 குரங்கு சேர்ந்து ஒரு கல்லை தூக்கின்னு வருது ராம கைங்கரியத்துக்கா. குரங்குகள் மலையை நோக்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு குரங்கே 10 மலையை தூக்குற சாமர்த்தியம், சக்தி இருக்கு. ஆனால் 10 குரங்கு சேர்ந்து ஒன்று தூக்கின்னு வருது. ஏன்னா ராம கைங்கரியத்தில் நானும் ஈடுபடணும், என் கையும் கொஞ்சம் படணும், நானும் அதில் இருக்கணும். இது ஒன்று இப்படி கையை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுன்னு வரும் அழகாக. ஒரு குரங்கே தூக்கிட முடியும், ஆனால் 10 சேர்ந்து தூக்கின்னு வருது. ஆச்சாரியர்கள் சொல்கிறா, இது எப்படி தெரியுமா? அந்த காலத்தில் குரு சொல்லி கொடுப்பார் பாடங்கள் எல்லாம், சிஷ்யன் கற்றுமா. அதுக்கு பேர் சந்தைன்னு பேர். சந்தைன்னா ஆச்சாரியன் வகுப்பு எடுக்கணும். இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு ஒரு தடவை குத்து விளக்கெரிய, நீங்கள் திருப்பி சொல்கிறார் குத்து விளக்கெரிய. இந்த மாதிரி ஒரு தடவை சொல்லக்கூடாது, 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொல்லி இங்கே அப்படி சொல்ல ஆரம்பித்தோன்னா திருப்பாவே முடியாது. அப்புறம் நம்ம சந்தைன்னு ஆச்சாரியன்ட்ட போய் கலப்பி அனுப்புவோம். எங்களை எல்லாம் காலங்காத்தால் 5 மணிக்கு, இந்த காலங்காத்தால வேலையில் தான் தூக்கம் அற்புதமாக வருமே. 2 தடவை 3 தடவை எங்கள் தாத்தா எழுப்ப ஆரம்பிப்பா. மணி ஆச்சு, மணி 5, மணி 5. பரவாயில்லையே, 3ஆவது தடவை சவுண்டு வரலையேன்னா நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா நேராக பூர்த்தியாக குளிர்ந்த ஜலம் நமக்கு அபிஷேகம் ஆகிடும். திரும்ப ஜலத்தை கொட்டிட்டு போயிடுவார், வேற வழியே கிடையாது. சுருட்டின்னு எழுந்து எதையோ, ஏன்னா ஏற்கனவே குளிச்சாச்சு, படுக்கையிலே குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ கடன் தேய்ச்சி பல் தேய்ச்சின்னு கிளம்பி ஓடினா அந்த கிளாஸில் போய் உட்காந்தா சந்தை சொல்லித்தாரான் ஆரம்பிப்பார் வாத்தியார். எப்படி சொல்லிட்டு தருவார் ஆச்சாரியர்கள்லாம்? திருப்பல்லாண்டு, திருப்பாவை, திருப்பலிஷ் எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லி 3 தடவை நாங்கள் திருப்பி சொல்லி, அது 15 நாள் சொல்லி கொடுத்து, அதன் பிறகு 15 நாள் அதை மனப்பாடம் பண்ணி, பெரிய ப்ராசஸ் இது. இதை பண்ணினா தான் 4000 நெற்றுவாகும். இப்படி பண்ணினா தான் வேதம் நெற்றுவாகும். அப்போ என்ன பண்ணுவான்னா, ஒழுங்காக நாங்கள் சொல்லணும். அங்கே போய் கிளாஸில் இப்படி தூங்கினோன்னு வச்சுக்கோங்க, ஒரு குடுப்பம் அழகா, ஒரு பழம், அது பேர் நிமிண்டாம் பழம், அழகா தொட அப்படியே பழுத்துடும், சகப்பாயிடும் பூர்த்தியாக. இன்னொன்று, ஒரு குச்சியை வச்சுருப்பாருங்க. அந்த குச்சி தான் கொண்டு வந்து முதல்ல அதுதான் அந்த பெரம்புன்னு சொல்லுவான். இந்த பெரம்பை பார்த்தாலே பயப்படுவான் அத்தனை பசங்களும். திடீர்னு 10 பசங்க கத்துன்றக்கா, வாத்தியார் பாடே இந்த பெரம்பு எடுத்துனுவான்னா 10 பேரும் ஓடுவான் கிடுக்கிடுக்கிடு. 10 பேரும் சேர்ந்து குட்டி பெரம்பு, 10 பேரும் பொறுமையாக கூட்டின்னு வரும், எடுத்துன்னு வரும். ஏன்டா நமக்கு அடி விடக்கூடாது இதில். இப்போ 10 பேரும் கொண்டு வந்து வாத்தியார்கிட்ட கொடுப்பான். அடே ஒருத்தர் போனால் பொறுமை இல்லை சுவாமி, எல்லாரும் சேர்ந்து கொண்டு வரும். அப்படி எப்படி கொடுப்பாருன்னா, அடி இப்படிலாம் கிடையாது, இப்படி வச்சுக்கணும். இந்த அடிக்காகவே என்ன பண்ணுவோம்னா, மனப்பாடத்தை பண்ணி ஒப்பிச்சிடுவோம். எப்படி கேட்டால் தலைகீழ சொல்லி, 8வது சொல்லு, அதை சொல்லு, இந்த லைன்லேருந்து இங்கே ஆரம்பிச்சிடு, முன்னாடி சொல்லு, பின்னாடி, எதுவாக இருந்தாலும் சொல்லி முடிச்சிடுவோம். ஏன்னார் பெரம்புக்கு பயந்து.
அது இருக்கிற இந்த காலத்தில் என்னாச்சுன்னா வாத்தியார் பயப்படணும் பெரம்புன்னா. ஏன்னா நாம கம்பி என்னென்னமோ ரூலை மாற்றிட்டான். பாகையால் என்ன பண்ணுறாருன்னா, படித்தா படி, விட்டா விடு, எத்தையோ பண்ணு நீ போ. அந்த காலத்தில் அப்படி இருக்குமா? அந்த வாத்தியாருக்கு பிறகு இப்போ இந்த குரங்குகள் மலையை நூக்க, மலையை கொண்டு வந்து போடுறச்ச வேக வேகமாக பண்ணுறது. இந்த அணில் பார்க்கறது, என்ன கைங்கரியம் பண்ணுறீங்க நீங்கள்லாம், நீங்கள் பண்ணுறதை பார்த்தா இலங்கைக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும் போல் இருக்கு. எங்கள் ஊரில் பாலம் போட்டா மாதிரி தான், ரோடு போட்டா மாதிரி தான் நீங்கள்லாம். அப்படி நடக்கிறது. பிறகு என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாமா, வேகமாக பண்ண வேண்டாமா அனில் சொல்லிது. எப்படின்னார், இன்னைக்கு காத்தால பெருமாள் பாலபோகம் இங்கே எடுத்துண்டா மத்தியானம் ராஜபோகம் அங்கே எடுத்துக்கணும். எங்கே? இலங்கையிலேயே. பாலபோகம்னா என்ன? டிஃபன். ராஜபோகம்னா லஞ்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடித்தா கடலை கடந்து இலங்கையில் லஞ்சுக்கு ரெடியாக போயிடணும், அதுக்குள்ளே பாலம் போடணும்னு. அனில் சொல்கிறத பார்த்து குரங்குகள் பெருமிச்சு இருந்தது. உங்களோடது போராது, நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு அனில் வேகமாக ஓடித்து கடலில் ஒரு முறுக்கிட்டுது. இதைத்தான் ஆழ்வார் சொன்னார், குளித்து. அழகாக போய் குளித்து நிற்கிறது இந்த அனில். குளித்து வந்து என்ன பண்ணுறது, குளித்து தாம் புரண்டிட்டோடி, உடம்பு ஈரமாயிடுதா வேகமாக வந்து மணலில் புரண்டுது. இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் புரண்ட உடனே கிடுகிடு கிடுகிடுன்னு நேராக அந்த மண்ணோட போச்சு கடல்கிட்ட. அப்போ போய் உதறித்து மண்ணை நல்லா. திருப்பி ஒரு தடவை குளிச்சுது, மறுபடி ஓடித்து, மறுபடி மண்ணில் புரண்டுது, திருப்பி கொண்டு வந்து சேர்த்துது. பார் மத்தியானத்துக்குள்ள பிரிட்ஜை போட்டுறோம் பாருன்னு. இது என்ன சிறுவி தெரியுமா அழகா, இது ஓடி திருப்பி சேர்றதுக்குள்ள எல்லா மண்ணும் உதிர்ந்து போச்சு. இது போய் வெறும் உடம்பத்தான் உதறித்தது, ஒன்றுமே பண்ணலை. அது போய் அங்கே சுரண்டுது பாவம் நன்னா. அதுக்குள்ளே வெயில் அடித்ததில் காஞ்சிரும் இல்லையா உடம்பு, மண்ணெல்லாம் உதிர்ந்தது. போய் அங்கே போய் வெறும் உடம்ப உதறிது. ஆனால் பகவத் ஸ்பர்ஷம் கிடச்சிது அந்த அணிலுக்கு அழகா. அணிலை போய் சலமிலா அணிலும் போலேன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஸ்நானமே பல வகையினர், குளிக்கிறதே பல வகை இருக்கு. அது கேட்டாலே பயந்துடும். நமக்கெல்லாம் இந்த காக்கா குளியல் அதெல்லாம் இல்லை. நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், பிராயஷ்சித்த ஸ்நானம், இப்படிலாம் ஸ்நானங்களை, ஸ்நானம்னா குளித்தல், இது வகை பண்ணியிருக்கு சாஸ்திரம். நித்திய ஸ்நானம் எப்பொழுதும் ரெகுலராக குளிக்கிறது, அது ஒரு ரூல் சொல்லியிருக்கு. எப்படி அந்த மண்ணோட ஸ்பர்ஷித்து இப்படிலாம் குளிக்கணும். நமக்கு இன்றைக்கி நிலைமையை பார்த்தா சொல்கிற மாதிரியே இருக்காது. நித்திய ஸ்நானம்னு ஒரு வகை, நைமித்திக ஸ்நானம்னு இன்னொரு வகை. நைமித்திக ஸ்நானம் இப்போ இந்த கிரகணம் முதலான காலங்களில் குளித்தழ வேண்டும். சில பேர் சொல்லுவா, நான் மொத்தமாக ராத்திரி படுத்துட்டு காத்தாலே எழுந்து குளிச்சுக்கிறேனே, முடியாது. அந்த வேளையில் அது பண்ண வேண்டியது நைமித்திக ஸ்நானம். இன்னும் சிலது பிராயஷ்சித்த ஸ்நானம். சில இடங்களில் பிராயஷ்சித்தங்களுக்காக குளிச்சுட்டு வருது. சில பேர் கடல் வெளி தாண்டி போயிட்டு வந்தால் போய் பிராயஷ்சித்தத்துக்காக 10, 12 தடவை 20 தடவை குளிச்சுட்டு வருவோம் அழகாக, அது சாஸ்திரம் சொல்லியிருக்கிற முறையில். ஆனால் இந்த அணில் பண்ணது என்னன்னா கைங்கரிய ஸ்நானம், கைங்கரியத்துக்காக குளிச்சு. ரொம்ப ஆச்சரியம், அற்புதமானது குளியல். இந்த அணிலை எம்பெருமான் கொண்ட, அதைத்தான் இன்றைக்கும் நாம் சொல்கிறோம், சலமிலா அணிலும் போலேன். இந்த அணில் போல கூட இல்லையே என்னுடைய கைங்கரியம், அணில் போல கூட இல்லையே அப்படின்னு சொல்லும்படியாக நிற்கிறது என்று காண்பிக்கிறார் அழகா. இப்போ இது எதற்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த குரங்குகள் மலையை நூக்க, குரங்குகள் நிறைய இருக்குது. குரங்குகள் மலை குறைச்சலாக தான் இருக்குது. இப்போ கைங்கரியத்திலே நமக்கும் அன்வயம் வேண்டுமே, நமக்கும் அதில் அன்வயம் வேணுமே, நாமும் அதில் போய் இருக்கணுமேன்னு போய் சேர்ந்து பிடிச்சிக்குவோம். அது போட்டி போடுவோம் அந்த இடத்துல. கைங்கரியங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து போட்டி போடுற. அதை போல பெருமாளும் தாயாரும் இப்போ போட்டி போடுறான். நான் தான் முதல்ல இவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். பிராட்டி சொல்கிறான், இல்லை நான் தான் முதல்ல இவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். இப்படி இருவரும் மாறி மாறி இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் காண்பிக்கிறார். முதல்ல பகவானை எழுப்புகிறாள். எம்பெருமான் நினைக்கிறானா, இப்படி பிரார்த்திக்கக்கூடிய இந்த கோபிகைகளுக்கு முதலில் அனுகிரகம் செய்ய வேண்டியது என்னுடைய கர்த்தவியம், நான் தான் முதல்ல அனுகிரகம் பண்ண போகிறேன் அப்படின்னு எம்பெருமான் திருவள்ளம் பற்ற உடனே அதை காண்பிக்கிறார் அழகா. குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல், அப்படி அனுகிரகம் நான் தான் பண்ணுவேன்னு சொல்கிறச்சே பிராட்டி எம்பெருமான் தடுக்கிறான். நான் தான் முதல்ல போகிறேன், நீ இரு அப்படின்னு தடுக்கிறச்சு. அப்போ இவர்கள் எம்பெருமானை எழுப்புகிறார்கள். எப்படி இருக்கு தெரியுமா? குத்து விளக்கெரிய, உள்ளுக்குள்ள அற்புதமான இந்த குத்து விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு.
விளக்குன்னா அதற்குண்டான ஒரு கிரமம் இருக்குது. தீபத்தில் எண்ணெய் சேர்க்கணும், இல்லை நெய் சேர்க்கணும், திரி சேர்க்கணும், அப்போ அந்த தீபத்தை மூட்டணும். இதுதான் சாஸ்திரம் நமக்கு விதிச்சிருக்கு. இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி, என்னென்ன சுவிட்சை போட்டால் அது பாட்டுக்கு எரியும் சுவாமி, அதான் லைட்டு. அப்படி இல்லை, மங்களார்த்தமாக தீபம் எரிய வேணும். சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அழகாக. அதை போல் அழகான ஒரு குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு யாருன்னா சாக்ஷாத் மகாலட்சுமி தான். கொண்டாடும்படியாக இருக்கு அழகா. ஸ்ரீரங்க அதாவது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் பட்டர் சொல்கிறார், உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. அப்படின்னா மங்கள தீபரேகாம், மங்களமான ஒளி விளக்கு எங்கே இருக்குது? ஸ்ரீரங்கத்தில் விமானத்துக்கு பக்கத்தில், மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிறதா ரங்க விமானம். இது பிரணவாக்கார விமானம்னு பேர், தங்க விமானம்னு பேர். அந்த விமானத்துக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. அது யாருன்னார்? மங்கள தீபரேகாம். யாரு? ஸ்ரீரங்கராஜ மகிஷி. ஸ்ரீரங்கராஜ மகிஷி, ஸ்ரீரங்க நாச்சியார். அவள் தான் எம்பெருமானுக்கு விளக்காக இருக்கக்கூடியவள். குத்து விளக்கெரிய, அவளை தான் கொண்டாடும்படியாக இருக்கணும் அழகா. ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறார் ஆழ்வார். 3 ஆழ்வார்கள் ஒன்று சேர்ந்தான். திருக்கோவலூரில் ஒரு இடைகழியில் சேர்றான். சேரடிச்சே ஒரு ஆழ்வார் வையம் தகழியா, ஏன்னா 4வதா யாரோ ஒருத்தர் நெரிக்கிறார். இது யார் 4வதா ஒருத்தர் நெரிப்பவர் யாருன்னு தெரியலையேன்னர். வடக்கு ஏத்தரா வையம் தகழியா, பொய்கை ஆழ்வார். அடுத்தது பூதத்தாழ்வார் அன்பே தகழியா. கடைசியாக 3வது ஆழ்வார் அப்பா நான் சேவிச்சுட்டேன்னர். யாருன்னர்? திருக்கண்டேன் பொன்மே நீ கண்டேன் திகழுமறு கண் அணி நிறமும் கண்டேன். கண்டேன்னார். அதில் எதை முதல்ல கண்டாயினா திருக்கண்டேன், மகாலட்சுமியை கண்டேன். ஏன்னா அவள் தான் எம்பெருமானை காட்டுகிற ஒளி விளக்கு. அவள் அந்த மங்கள தீபரேகாமாக இருக்க அவளுடைய ஒளியாலே எம்பெருமானுடைய திருமேனி சேவையாகிறது. ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம், வேதம் சொல்றது அவளை பார்த்து. ஹிரண்யவர்ணாம், அப்படி தக தக தகன்னு ஜொலிக்கக்கூடிய ஸ்வர்ணம் போல இருக்கா பிராட்டி. எம்பெருமான் எப்படி இருக்கான்? நீலமேக சியாமலனா இருக்கான், கருணிர வண்ணனா இருக்கான். மேகத்து நடுவில் மின்னல் வந்தால் எப்படி இருக்கும்? அதை போல பிராட்டியா ஒளியுடையவளாக எம்பெருமானை காட்டி கொடுப்பவளாம். அங்கே இருக்கு குத்து விளக்கெரிய, மங்களார்த்தமாக விளக்கெறிந்து கொண்டிருக்கிறது. இவெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கிறா, ஏமா நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எம்பெருமானோட சேரணுங்கிறதுக்காக. ராத்திரியெல்லாம் தூக்கத்தை விட்டுட்டு ஒத்தொத்தரையாக எழுப்பி கொண்டு கீழ்வானம் வெள்ளன்று, ஐயோ கிழக்கு வெளுத்துடுது சீக்கிரம் வாங்கோ, கிருஷ்ணன் போயிடுவான் சீக்கிரம் வாங்கோ, ராத்திரிக்குள்ளே அவனை போய் பிடிக்க வேண்டாமான்னு ஓடிட்டு வரோம். உனக்கு பார் வீட்டில் விளக்கெறிந்து கொண்டு எம்பெருமானோட என்ன ஆனந்தமாக கிடக்கிறாய் நீ, என்ன ஆச்சரியம் இது. குத்து விளக்கெரிய, குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? மங்களார்த்தமாக எரிந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணனோட அவன் முகம் பார்க்க வேணும் என்பதற்காக அந்த விளக்கின் ஒளியிலே எம்பெருமானை காணும்படியாக நீ வைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நாங்கள்லாம் ஆர்த்திகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ எம்பெருமானோட சேரலை. இப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் எல்லாம் எப்பொழுது ஆனந்திக்கிறோமோ அப்பதானே நீ சுகமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால் கட்டில் அப்படின்னா யானையின் தந்தங்களாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்டில். யானையை தந்தத்தை கொண்டு தான் செய்யணுமா? அது எப்படிப்பட்ட யானை? குவளையா பீடம்ங்கிற யானை, கம்சன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய அரண்மனையில் இருக்கக்கூடிய யானை. அந்த யானையை கொன்று அதனுடைய தந்தங்களை பறித்து கொண்டு வந்து அதனாலே செய்யப்பட்ட கட்டிலம். கோட்டுக்கால் கட்டில் மேல். அது எப்படி இருக்குன்னார்? மாணிக்கங்களாலே செய்திருக்கிற கட்டிலா இருந்தா கூட ஆண்டாள் இடைச்சியாக பாவித்து சொல்லுகிறபடியாலே அந்த இடையர் ஜாதிக்குண்டான பேச்சு கட்டில். கோட்டுக்கால் கட்டில். இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு எப்படி இருக்கும்னா, அந்த கோட்டல் கால் கட்டிலில் படுக்கலைன்னா தூக்கம் வராது. ஏன்னார் அவள் வீர பத்னி, அவள் எம்பெருமானுடைய வீரத்துக்கு தோற்று இருப்பவள் அவள். அழகா சொல்றார் ஆழ்வார், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தான். எம்பெருமான் அந்த வில் இருத்தானே, அந்த வீரத்தை கண்டு அதுல என்ன கிடைச்ச பரிசுன்னா பிராட்டியோட அவனுக்கு அணைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இவள் எப்படின்னா தன்னுடைய கணவன் வீரனாகிறபடியாலே அதை கொண்டாடி இருப்பலாம் பிராட்டி. ஆகையாலே வீரபத்னி ஆகிறபடியாலே அந்த கட்டில்ல படுத்தாதான் அவளுக்கு தூக்கமே வரும். ஆகையால தான் கோட்டுக்கால் கட்டில் மேல். அதற்கு மேலே மெத்தென்ன. மெத்தென்னா மிருதுவா இருக்கு.
இந்த கட்டில் எப்படி இருக்குது படுக்கிற சயனம்? ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடியது. இந்த மிருதுவாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். பகவான் ஆதிசேஷன் மீது படுத்துட்டு இருக்கிறானே, அது எப்படி இருக்குன்னார், பால் உருத்தாமைக்காக ஆதிசேஷனில் படுக்கிறான். பாலே எம்பெருமான் மேலே பட்டு உருத்திடுவான். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் புறப்பாடு கண்டருளுகிறார்னா, கொஞ்சம் இடி மின்னல்னா பெருமாள் வெளியில் வரமாட்டார். புறப்பாடு அன்னைக்கு எவ்வளோதான் ப்ரோக்ராம் கேன்சல். ஏன்னா ஒரு துளி மழை துளி சாரல் கூட நம்பெருமாள் மீது படக்கூடாது. புறப்பாடாகி வெளியில் வரைச்சு ஒரு பெரிய தரையை கையில் வச்சுன்னு வருவான். எதற்குன்னார், கொஞ்சம் சின்ன ஓட்டை ஒன்று இருக்கும், அந்த ஓட்டை வழியாக ஒரு சூரிய கிரணம் ஒரு துளி வந்து படும்படியாக இருக்கும். அது பெருமாள் மீது படக்கூடாதுன்னு ஒரு பெரிய தரையை தாங்கிட்டு வருவான். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் அப்படி தான் பாதுகாத்து அழிச்சின்னு வருவா. அழகாக சுகுமாரமான திருமேனி அவருக்கு. பெரிய மழை வருது, கொஞ்சம் மழை தூத்தல் போட்டாலே நம்பெருமாள் புறப்பாடு கிடையாது, வெளியில் வரமாட்டாராங்க. ஸ்ரீரங்கத்தில் அந்த ஒரு நீதி அழகா. இப்போ அவர் எப்படி படுக்கிறாருன்னா, மெத்தென்னா மிருதுவாக இருக்கக்கூடிய, நாங்கள்லாம் இங்கே கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம், நீ எப்படி இருக்கன்னா ரொம்ப சுகமாக இந்த படுக்கை என்ன அழகாக இருக்குன்னு கொண்டாடி படுத்துட்டு இருக்கியே. மெத்தென்ன பஞ்சசயனத்தின், பஞ்சசயனம்னு சொல். அப்படின்னா படுக்கையினுடைய தன்மைகளை வர்ணிக்கிறது. இது எப்படிப்பட்டதாக இருக்குது? 5 விதமான தன்மைகளோடு கூடியது. பஞ்சன்னா 5ன்னு அர்த்தம். நாம் படுக்கக்கூடிய படுக்கை கூட எப்படி இருக்கிறோம்னு சாஸ்திரம் சொல்லித்தருது. அந்த படுக்கை எப்படி இருந்தால் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி எது கடையில் கிடைக்கிறதோ அதை வாங்கி போட்டுக்கிறோம். உண்மையிலேயே அது உடம்பை சூடுபடுத்துறதா, சூட்டை குறைக்கிறதா, நமக்கு தூக்கத்தை வர வைக்கும்படியாக இருக்கா, எதையும் யோசிக்க. விளம்பரம் அழகாக இருந்தால் வாங்கி போடுப்பா, ஈஸியாக இருந்தால் வாங்கிப்போ. சாஸ்திரம் சொல்கிறது பஞ்சசயனம். பஞ்சசயனம்னா 3 அர்த்தங்களை காண்பிக்கிறார்கள் ஆழ்வார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். பஞ்சசயனம் அப்படின்னா 5 விதமான தன்மைகளோடு கூடிய படுக்கை. படுக்கைனா 5 தன்மை இருக்கணும். இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். நம்ம படுக்கைக்கு இந்த 5 தன்மை இருக்கா? என்ன? மென்மை, வெண்மை, குளிர்ச்சி, நாற்றம், அழகு. இந்த 5 லட்சணங்கள் இருக்கணும். இதுக்கு தான் பஞ்சசயனம், இதுக்கு தான் படுக்கைன்னு பேர். அது எப்படி இருக்கணும்? படுக்கை மென்மையாக இருக்கணும், மெத்துன்னு இருக்கும்படியாக இருக்கணும். அடுத்தது வெண்மையாக இருக்கணும். படுக்கை நாரே வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடியதாக தான் இருக்கணும். அடுத்தது குளிர்ச்சி, குளிர்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேணும் அந்த படுக்கை. அதில் படுத்தா சூடு அதிகமாகக்கூடாது, குளிர்ச்சியை கொடுப்பதாக இருக்க வேணும். நாற்றம், நாற்றம் என்றால் நறுமணத்தோடு கூடியதாகவும் இருக்கணும். இதை கடந்து படுக்கை அழகுடையதாகவும் இருக்க வேணும். இந்த 5ம் இருக்கணுமா? மென்மை, வெண்மை, குளிர்ச்சி, நாற்றம், அழகு. நாற்றம்னா வாசனைன்னு அர்த்தம், நறுமணம்னு அர்த்தம். இந்த பெஸ்ட் படுக்கை என்ன தெரியுமா? உலகத்திலேயே பெருமாள் படுத்துட்டு இருக்காரு பாருங்க, ஆதிசேஷன் அவர் தான். அவர்கிட்ட இந்த 5 லட்சணங்களும் பூர்த்தியாக இருக்கு. அழகு நிறைந்து இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியவராக இருப்பார், வெண்மையாக இருக்கக்கூடியவர். ஆதிசேஷன் வெளுத்த திருமேனி அப்படி இருக்கிறவர் ஆதிசேஷன். அங்கே பார்க்குறச்சு குளிர்ச்சியாக இருக்கிறவர், தொட்டாவடி குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கும், நாற்றமுடையதாக நறுமணம் மிக்கதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அதை போல பஞ்சசயனம். அடுத்தது 2வது அர்த்தம் சொல்கிறார். பஞ்சசயனம்னா 5 வைத்து செய்த படுக்கை. 5 அடுக்கில் படுக்கையில் 1 அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 5 அடுக்கு. சில பேர் வீட்டில் சோஃபான்னு போட்டிருப்பாள், போய் உட்காந்தான்னா 10 இன்ச்சு உள்ளே போடுவார் சொங்கின்னு. ஆமாம் சுவாமி, ரொம்ப அற்புதமாக உள்ளே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி 5 அடுக்கு இட்ட படுக்கையாக இருக்கணும். இதுவும் ஆதிசேஷனுக்கு பொருந்தும். பெருமாள் பாருங்க, அந்த 5 தடவை அந்த ஆதிசேஷனுடைய வால் இருக்கும், அதற்கு மேலே தான் படுக்கை இருக்கும். பெருமாள் படுத்துட்டு இருக்கிறது பஞ்சசயனம். அடுத்தது 3வது சொல்கிறான், நம்மெல்லாம் சம்சாரிகள் படுக்கிற படுக்கை எப்படி இருக்கணும்? பஞ்சாலே செய்த படுக்கையாக இருக்கணும். பஞ்சாலே செய்தது. இன்றைக்கி எல்லாம் பிளாஸ்டிக்கில் மற்றதில் படுக்கை இருந்ததுன்னா அது ஏற்புடையது இல்லைங்கிற. இலவம் பஞ்சுன்னு சொல்லுவாள். அந்த பஞ்சாலே செய்ததாக இருக்கக்கூடிய படுக்கை, இதுக்கு பேர் என்ன? பஞ்சசயனம். இவள் உள்ள இருக்கக்கூடிய பெண் இந்த பஞ்சசயன, அதாவது நப்பிண்ணை பிராட்டி எம்பெருமானோட படுத்துன்னு இருக்கா. அது எப்படி இருக்கு? பஞ்சசயனத்தின் மேலேறி, அதன் மேலே ஏறி, கட்டில், கோட்டுக்கால் கட்டில், அதுக்கு மேலே மெத்தென்ன பஞ்சசயனம். அந்த சயனத்தின் மேலேறி எம்பெருமான் எப்படி படுத்துட்டு இருக்கானா? கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல். இந்த மேலேறின்னு சொல்கிறதால ஒரு அர்த்தம் அங்கே சொல்கிறது. என்ன அர்த்தம் சொல்கிறது தெரியுமா? நீ பாட்டுக்கு இங்கே மேலே ஏறி படுத்துட்டு இருக்கியே, நாங்கள்லாம் இன்னும் மேலேயே ஏறலையே.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மேலே நாம் ஏறுவதென்றால் நாம் உயர்ந்த லோகத்தை அடைவது, ஸ்ரீவைகுண்டம்ங்கிற லோகத்துக்கு போகிறது. அங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? எம்பெருமானோட கிடைக்கக்கூடிய சாம்யாபத்தி மோட்சம். மோட்சம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? சாலோக்கிய, சாரூப்பிய, சாமிப்பிய, சாயுஜ்யமாக இருக்கக்கூடியது மோட்சம். நேர பகவானை கண்ணால் பார்க்கலாம். சாலோக்கிய, பகவானை போன்று இருக்கக்கூடிய ரூபம் நமக்கும் கிடைக்கும். சங்கச்சக்கர கதாபாணியாக இருக்கிறது சாரூப்பிய. எம்பெருமான் பக்கத்தில் இருக்கலாம் சாமிப்பிய. சாயுஜ்ய, அவரை போன்ற குணங்களோடு கூடியவர்களாக இருக்கலாம். பரமபதத்தில் போனால் பெருமாளையும் மற்றவர்களையும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, பெருமாள் இடத்துல பிராட்டி இருப்பா, இவன்கிட்ட இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாங்க. அப்படி எல்லாரும் அப்படி எம்பெருமானோட ஒத்து இருக்கக்கூடிய திருமேனியை பெற்றவர்கள். அங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? ஆதிசேஷன் மீது கால் வைத்து மேலே ஏற பாக்கியம். பரமபதத்தில் போய் அங்கே செருவிக்கிறார் அழகா. அதாவது பாதேன அத்தியாரோகதி அப்படின்னு செருவிக்கிறது. இந்த பாதத்தை வச்சு ஆதிசேஷன் மீது எம்பெருமான் மேலே அமர்ந்திருப்பான். பக்கத்தில் லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாக இருப்பான். அப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணணும்? இங்கே முக்தராத்மா நாம் போய் சேரரிச்சாங்க. கீழே இருக்கிற ஆதிசேஷன் மீது கால் வைத்து ஏறி எம்பெருமானுடைய மடியிலே அமரக்கூடிய பாக்கியம். அவன் மடியில் போய் உட்காந்து எம்பெருமான் அவனை ஆலிங்கனம் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார். நாங்கள் அங்கே மேலே ஏறாமல் நீ இங்கே மேலே ஏறி இருக்கியே, மேலே ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்து அலராக, அப்படி கொத்து கொத்தாக அலர்கிற பூக்களை உடையவளாக நப்பின்னை இருக்காள். கொத்தலர் பூங்குழல். எப்போ இந்த புஷ்பங்கள் அலரும்? காலம் அலர்த்த அலரும் இல்லையா? காலம் வந்துடுத்துன்னு சொன்னால் காலம் அலர்த்த மலரும்படியாக இருக்கும், அப்புறம் முடிஞ்ச உடனே வாடும்படியாக இருக்கும். இப்படி தானே பூக்களின் தன்மை. ஆனால் அங்கே இந்த புஷ்பங்கள் எப்படி இருக்குன்னா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கிட்ட வரைச்சே காலம் உணராதபடி இவள் கூந்தலின் ஸ்பர்ஷத்தாலேயே உணரும்படியாக இருக்குமா? அதாவது அலர்த்தும்படியாக இருக்கும். கொத்து அலர் பூங்குழல், கொத்து கொத்தாக அலரும்படியான பூக்களை உடைய குழலை உடைய நப்பின்னை. பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். இந்த நப்பினுடைய திருமார்பின் மேலே பகவான் வைத்து கிடக்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அவருடைய திருமுலை தடங்களில் எம்பெருமான் தான் படுத்து நிற்கிறான். இதை வர்ணிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். வெளியில தான் எப்படி இருக்கணும்னா, பகவான் உயர்ந்தவனாகவும் பிராட்டி அவனுக்கு கீழானவளாகவும் இருக்கக்கூடியவள். கடவுளுக்கு உயர்ந்த ஸ்தானமும் கீழே பிராட்டிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்தானம். இது வெளியில் இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அந்தரங்கத்தில் எப்படின்னார்? தட்டுமாறி கிடக்கும். அவள் உயர்ந்திருப்பா, எம்பெருமான் அவள் திருவடியை பிடிச்சுட்டு இருப்பான். ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் பண்ண. ஸ்ரீராமாயணத்தில் பெருமாள் தசரதனாலே அழைக்கப்படுகிறார். தசரதன் சொல்லலை, கைகேயி தான். தசரதனுடைய வாய்ஸ் யாரு? கைகேயி தான். அவள் தான் பேசுவாள். கைகேயி சுமந்திரனை கூப்பிட்டு அழைச்சி, ராமர் அழைச்சிட்டு வா, அரசர் ஆணையிட்டார். எப்போ அரசர் பேரை யூஸ் பண்ணிப்பான். சில பேர் அப்படி தானே யூஸ் பண்ணிப்பான். மேலே தெரிஞ்சவான்னா அவளை பேரை யூஸ் பண்ணிட்டே இருக்கும். உடனே அங்கேருந்து சுமந்திரர் வரார். வந்து பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறார். சீதா பிராட்டியும் பெருமாளும் இருக்கக்கூடிய சமயத்தில் விண்ணப்பம் பண்ண உடனே சீதைக்கு குழப்பம். இது என்ன ராத்திரி வேலையாக இருக்குது, இப்போ எதுக்கு கூப்பிட்றார், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறச்ச பெருமாள் உடனே கேட்டு புறப்படுறேனே அப்படின்னு ராமர் புறப்பட்டு வரார். ஆத்வாரம், அவருடைய கதவு, வாசக்கதவு வரைக்கும் வந்தார். அந்த அரண்மனை, பெருமாளுடைய அரண்மனை தனி, அது வரைக்கும் வந்தவர் பிராட்டியை திரும்பி பார்க்குறார். அவளும் கூடவே வந்துட்டு இருக்க. என்ன பண்ண போறாருன்னா, இவளும் கூட வர போறாருன்னு பெருமாளுக்கு தெரிஞ்சிடுச்சு. போச்சு போய் என்ன அவளுக்கு கியூரியாசிட்டி, என்ன எதுக்காக பெருமாள் பார்த்தார். பதி சம்மானிதா சீதா. ஸ்ரீராமாயணத்தில் இந்த ஒரு வரி தான் இருக்கு. பதி சம்மானிதா சீதா. கணவனாலே கௌரவிக்கப்பட்டாள் சீதா பிராட்டி. என்ன கௌரவம் பண்ணா தெரியல. ஆனால் அந்த கௌரவம் பண்ண உடனே சீதை அங்கேயே நின்றுட்டாள். நீ இங்கேயே இருமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பெருமாள் மட்டும் போனார். இதை கூறத்தாழ்வான்னு ஒரு வியாக்கியானம் பண்ண. தன் தோளில் மாலையை வாங்கியிட்டான். கூறத்தாழ்வான் சொன்னார், தன் தோளில் இருக்கக்கூடிய மாலை பெருமாள் சாத்தின்னு இருக்காரு, அதை எடுத்து பிராட்டிக்கு சாத்தினா நீ இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அவளை கௌரவப்படுத்தின பிறகு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பராசர பட்டர் சொன்னால் இது ரசிக்கும்படியா இல்லை. எப்படி இருந்தான்னார், காலை பிடித்து நில் என்றான்.
அவள் பாதத்தில் விழுந்துட்டானா பெருமாள். பிராட்டிட்ட போருமா, நீ இங்கே இருமா, காலை பிடித்து நில் என்றான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் அழகா. இதுல யாம்பெரு சன்மானம், இந்த இடங்கள்ல வரக்கூடிய அற்புதமான வியாக்கியானங்கள். அப்படின்னா அந்தரங்கத்திலே தட்டுமாறி கிடக்கும். அப்ப நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, பகவான் எங்கெல்லாம் இருக்கான் அப்படின்னா பெருமாள் வக்ஷஸ்தலத்துல பிராட்டி இருக்கான்னு பார்க்கிறோம். அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்றோம். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் எம்பெருமான் பிராட்டியை தன் வக்ஷஸ்தலத்தில் வச்சுட்டு இருக்கான். ஆனா இவளிடத்துல அவன் எங்க இருக்கான் தெரியுமா? ஆழ்வார் சொல்றார், மலரால் தனத்துளான், மனத்துள்ளான், மாகடல் நீருள்ளான், மலரால் தனத்துளான் என்று அற்புதமா வர்ணிக்கிறார். இதை பராசர பட்டர் அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்றார். பகவான் பிடிச்சி இருக்கக்கூடிய இடங்கள் வட்டதல தேவகீ ஜடர வேதசிர கமலாஸ்தன சடகோப வாக்வபுஷி ரங்ககிருகே சகிதம் என்று கொண்டாடுகிறார். பகவான் எங்கெங்கெல்லாம் இருக்கான்? ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய், அது வடதள. போய் சேவிச்சோம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்ரசாயி, அந்த ஆதிசேஷன் மேல பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அது பக்கத்துல ஆதிசேஷனுக்கு கீழே பார்த்தா அழகான வடதலை, ஒரு வட விருட்சம் இருக்கு, ஆல விருட்சம். அந்த விருட்சத்துல இருக்கிற இலை அதுல படுத்துட்டு இருக்கான். ஆகையில தான் வடபத்ரசாயி அப்படின்னு பேருன்னு அர்ச்சகரை காண்பித்தார். அப்ப வடதள எம்பெருமான் ஆனந்தமா இருக்கிறது அந்த ஆளிலை மேல. தேவகி ஜடர, தேவகி கர்ப்பவாசத்துல இருந்தான் பகவான். வேதசிரஹா, வேதாந்த சிரஸிலே இருந்தான். கமலாஸ்தன, பிராட்டி திருமலை தடங்களிலே இருக்கா எம்பெருமான். இதைத்தான் பட்டர் கொண்டாடுறார். ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜா ஸ்ரீரங்கே சயமாஸ்ரயே சிந்தாமணிமிவோத்வாந்தமுத்சங்கே அனந்த போகினா. ஸ்ரீரங்கநாதனை தியானிக்கிற ஸ்லோகம் இது. ஒவ்வொரு வைஷ்ணவனும் நாள்தோறும் தியானிக்கக்கூடிய ஸ்லோகம் ஸ்ரீரங்கநாதனை. இந்த ஸ்லோகம் பிராட்டிய நம ஸ்ரீரங்கநாயக்கின்னு சொல்ற ஸ்லோகம். ஸ்ரீஸ்தனாபரணம், ரங்கநாதன் யாருன்னார்? இந்த ஆதிசேஷன் ஒரு வைரத்தை உமிழ்ந்தான், ஒரு மாணிக்கத்தை. அந்த மாணிக்கம் ஜொலிக்கக்கூடிய மாணிக்கமா இருக்கு. அது என்ன பண்றான்? தன் மடியிலேயே வச்சு பாதுகாக்கிறான். சிந்தாமணிமிவ உத்வாந்தம், உமிழ்ந்த அந்த மாணிக்கத்தை தன் மடியில வைத்து ஆதிசேஷன் பாதுகாக்கிறானே. பட்டர் கேட்டார், அந்த மாணிக்கம்னா அழகா யாருக்காவது உபயோகப்படணுமே, சும்மா வாங்கி நகையை வீட்டில் பூட்டி வச்சுக்கிறதுக்கா? அது மாட்டிக்கிறதுக்கு தானே. இப்போ யாருக்கு அழகுன்னார்? பட்டர் வர்ணிச்சார். ஸ்ரீஸ்தனாபரணம், பிராட்டியின் திருமலை தடங்களுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடிய மாணிக்கம். தேஜஹா, ஒளிப்பிடமாக கூடியவன் யாரு? ஸ்ரீரங்கேஷயமாஸ்ரயே, ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் துயில் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான். அதைத்தான் இங்க காண்பிக்கிறார். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அந்த இடத்துல சாஸ்திரம் இல்லை, கிரமம் இல்லைங்கிற. இவன் அவள் திருமலை தடங்களை பற்றி ஜீவிப்பவனாக இருப்பவனாகவும் இருக்கலாம், இல்ல இவன் மேல் அவள் படுத்து உறங்குபவளாகவும் இருக்கலாம். இப்ப மலர் மார்பா, வைத்து கிடந்த மலர் மார்பா, அப்படி மலர்ந்த திருமார்பை உடையவனா எம்பெருமான். பிராட்டியினுடைய ஸ்பர்ஷத்தால அவன் திருமார்பு அப்படி அகன்று இருக்கிறது. பட்டர் வர்ணிப்பார் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில். பிராட்டி எம்பெருமானை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். ஆலிங்கன ஆரம்ப சும்பத்து எப்படி இருக்கான்னா, பிரதி திஷ புஜ சாக ஸ்ரீசகா நோகஹர்திஹி ஸ்தனநயன குளுச்ச ஸ்பார புஷ்பத்விரேபா என்று அற்புதமான ஒரு ஸ்லோகம். பிராட்டியை ஒரு கல்பக கொடியாக வர்ணிக்கிறார், பகவானை ஒரு கற்பக விருட்சமாக வர்ணிக்கிறார். கற்பக மரமா எம்பெருமான் இருக்கான். ஆழ்வார் சொல்றாரு, கற்பகற்காவன நற்பல தோள்களும். எம்பெருமான கற்பக விருட்சமா கொண்டாடுற. இந்த கற்பக விருட்சமா இருக்கக்கூடிய எம்பெருமான் வேர்ல பிராட்டி ஒரு கற்பக கொடியா படருகிறாள். ஆலிங்கன ஆரம்ப சும்பத்து, எம்பெருமானை அணைக்கிற பொழுது எப்படியா இருக்குன்னார்? பனைக்கிறதாம் அந்த கற்பக மரங்கள், கிளைகள் பனைத்து எழுகின்றன அப்படின்னு கொண்டாடி காண்பிக்கிறார். இப்ப எம்பெருமான் பிராட்டியினுடைய ஸ்பர்ஷத்தாலே மலர் மார்பா, மலர்ந்த திருமார்பை உடையவனா இருக்கான். இதை கேட்டுண்ட ஆச்சாரியர்கள்லாம் சகஸ்ரநாமம் சொல்றச்சே ஒன்று வருது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே
அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறோமோ இல்லையோ சொல்லிடுவோம் கிடுக்கிடு. அவிகாராய, விகாரமற்றவன் பகவான். நமக்கு தான் இதுக்கு பேர், பல பேர். தேகம்னு ஒரு பேர், அப்புறம் இதற்கு ஒரு பேர் சரீரம்னு பேர். சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்துட்டே வரும், ஆகையாலே தேகம்னு பேர். ஒரு வயசு ஆன பிறகு தேஞ்சுட்டே வரும். டாக்டரை போனால் முட்டி தேஞ்சி போச்சு, கண்ணு போச்சு சரியா தெரியல, அவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை கேட்டால் நான் வீட்லேயே இருக்கேன்ப்பா. இந்த தேஞ்சுட்டே வருது பாருங்க, அதுக்கு சரீரம் அப்படின்னு பேர். இப்போ இது தேகம் வளர்ந்துட்டு வரணும், சரீரம் என்ன பண்ணும், கீழே அப்படியே தேஞ்சுட்டே வரும்படியாக இருக்கும். அது அவ்வளோதான், அதனுடைய உபயோகம் முடிஞ்சது. இனிமே அது ஒரு எக்ஸ்பைரி டேட் நோக்கி காத்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம பார்க்குறதுங்கிறச்சு. இப்போ இங்கே காண்பிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா, இந்த பட்டர் வர்ணிக்கிறார். அங்கே பிராட்டியினுடைய சம்பந்தம் எம்பெருமானுக்கு ஏற்பட்ட பொழுது வளர்ந்தான் எம்பெருமான்ங்கிறச்சே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறதே அவிகாராய சுத்தாய, விகாரமற்றவன். எம்பெருமானுடைய திருமேனி நம்ம போல கிடையாது. அது அப்படியே அதுக்கும் கிழத்தன்மை உண்டா, அதற்கும் வயோதிகம் உண்டா, அதற்கும் சோகங்கள் உண்டா? இல்லை, அவிகாரம், விகாரமற்றது. இப்போ அந்த இடம் சொல்லியிருக்கேன் உடனே இங்கே சொல்கிறார், விகாரமற்றது என்றால் தோஷமற்றது தான் பொருளே ஒழிய பிராட்டி சம்பந்தாத்தாலே மலர்ந்ததுன்னு சொன்னால் அது ஆனந்தமுடையதுன்னு அர்த்தம். அடியார்கள் வந்தால் எம்பெருமான் முகம் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது சந்தோஷமான விஷயம். திருநெடுந்தாண்டகத்தில் சொல்றார், தளிர்புறையும் திருவடியன் தலை மேலவே. எம்பெருமான் திருவடி தளிர் போல ஆச்சம். இந்த ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணால், இந்த திருமங்கையாழ்வார் தலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் திருவடி சருகு போல காஞ்சி இருந்துதான். இந்த சருகு எப்படி இருக்கும் அதை போல கடந்துதான். திருமங்கையாழ்வார் தலை கடிச்சுது, திருமங்கையாழ்வார் தலையில வச்சார் எம்பெருமான் திருவடியில தளிர் புறையும் திருவடி, தளிர் போல எடுத்தா அவருடைய திருவடி. ஏன்னா இந்த பாகவத ஸ்பர்ஷத்தாலே அடியார்களை கண்டா எம்பெருமான் முகம் மலருமா? கேட்கவே வேண்டாம். பிராட்டியை கண்டா, பிராட்டி சம்பந்தம் இருந்தா எப்படி இருக்கார்? மலர் மார்பா, மலர்ந்து இருக்கக்கூடிய திருமார்பை உடையவனே. இப்போ சொல்றா, வாய் திறவாய், நீ உடம்ப தான் பிராட்டியை கொடுத்துருக்க, எங்களுக்கு வார்த்தையாவது சொல்ல மாட்டியா? இருந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லு. என்ன வார்த்தை சொல்லு? மா சுச்சாஹா, கவலைப்படாதேப்பா, நான் இருக்கேன்பா. ஒரு வார்த்தை சொல்ல எம்பெருமானே, அபயம், ஒரு வார்த்தை சொல்ல. நீ இருந்த இடத்துல சொன்னா போர், அதுவே கேட்டு நாங்கள் தரிக்க பெறுவோம். வாய் திறவாய். எம்பெருமான் பேசினான்னா பேசலை. என்னடா காரணம்னு பார்த்தா பக்கத்தில் இந்த பிராட்டி மைத்தடம் கண்ணினாய், கண்ணழகு மிக்கவள், இயற்கையாகவே மையானது கூடியிருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவள், நீண்டு இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவள். எம்பெருமானுக்கும் இவளுக்கும் போட்டி வந்ததுன்னா போச்சு. கண்கள் அழகில் போட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, யார் தோத்து போவான்னா பகவான் தோத்து போவான். அவனுக்கு எப்படி இருக்கு? நெடுங்கண் இளமான். ஆழ்வார் வர்ணிக்கிறார், அவன் திருக்கண்கள் எப்படி இருக்கிறார்? காது வரை நீண்டு இருக்கிறது. அதுதான் அவனுக்கு என்ன பேர்? அரவிந்தலோச்சனன், தாமரை போன்ற கண்களை உடையவன், தாமரை கண்ணன் பேர். ஆனால் இவளுக்கு எப்படின்னா பிராட்டியுடைய திருக்கண்கள் அப்படின்னா இது எம்பெருமானுடைய திருக்கண்களையே தோற்பிக்கக்கூடிய திருக்கண்கள் அப்படின்னு கொண்டாடுறார் அழகா. இதை வர்ணிக்கிறார் ஸ்ரீராமாயணத்திலேயே உதாரணம் காண்பிக்கிறார். பெருமாள் ஹனுமார் அனுப்பிச்சார், ஹனுமார் போயிட்டு வந்தார். கண்டேன் சீதையின்னு, பிராட்டியை பார்த்துட்டேன் அப்படி சொல்லலை, கண்டேன் பிராட்டியைன்னு சொன்னார். பெருமாள் விசாரிக்கிறார், எப்படி இருக்கா, எப்படி இருக்கா? அவள் இருந்துட்டு இருக்கா, ரொம்ப சோகமாக இருக்கா. என்ன சொல்றா? பெருமாள் கேட்குறார் ஆஞ்சநேயர்கிட்ட, ஏன்னா அவ்வளோ ஆசை அவளிடத்துல. என்ன சொல்றா அப்படின்ன உடனே, இல்லை தேவரீர் இன்னும் 1 மாசத்துக்குள்ள வந்து பிராட்டியை காப்பாற்றணும், சீத்தையை காப்பாற்றலைன்னா உயிர் விட்டுருவா அப்படின்னு சொன்னார். இந்த கேட்ட பெருமாள், 1 மாசமா? இன்னும் 1 மாசம் தாங்குவாளாவ? இங்க சொல்றார் பெருமாள், ந ஜீவேயம் க்ஷணமபி, என்னால் அவளை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, 1 மாசம் அவளால் தாங்க முடியறதா என்ன பிரிந்து அப்படின்னு எம்பெருமான் கேட்டார். உடனே நமக்கு என்ன தெரியறது? ஆஹா, எம்பெருமான் பார் எவ்வளவு பிரேமம், எவ்வளவு ஆச்சரியம். பிராட்டியை காட்டில் அவள் 1 மாதம் தாங்க முடியும்னா இவன் 1 க்ஷணம் கூட தாங்க முடியாதுன்னா ஆச்சாரியர்களை வியாக்கியானம் பண்ணா, இல்லை இல்லை, அந்த வஸ்துவனுடைய தன்மை அவ்வளவுதான்.
அப்படின்னா என்ன புரியலையேன்னார். பகவான்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா, ஒரு மாசம் பிரிந்திருந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்தவன் தான். ஆனா பிராட்டி எப்படி இருக்கான்னா, ஒரு க்ஷணம் பிரிஞ்சாலும் உயிர் வாழ முடியாதான் எம்பெருமான். அசிதே க்ஷணா, கண்ணழகு படைத்தவள் அவள். இந்த கண்களாலே எம்பெருமானை துவக்கொண்ண செய்பவள் அப்படின்னு காண்பிக்கிறார். மைத்தடம் கண்ணினாய், மைத்தடம் கண்ணினாய், நீண்டிருக்கக்கூடிய திருக்கண்களை உடையவன் அப்படின்னா எதை காண்பிக்கிறது? பிராட்டி கண்ணை கொண்டு எப்படி காண்பிக்கிறாளோ பகவான் சிருஷ்டியே அப்படிதான் பண்றான். எப்படி காண்பிக்கிறார் பட்டர்? உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம். நேம கட்டாட்சலீலாம்னார் பட்டர். அப்படின்னா அந்த பிராட்டி கண்ணை இப்படி கொஞ்சம் திறக்கலான்னு இருக்கிறச்சு, ஓ சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறேனே, பெருமாள் அப்பதான் சிருஷ்டி காலம்னு தெரியுது. அவள் பிராட்டி இப்படி பார்க்குறான். இப்படின்னா ஓ இவனை பிரம்மாவா படைக்கிறேன், ஓ இவனை இந்திரனா படைக்கிறேன். அப்புறம் பிராட்டி கொஞ்சம் இப்படி கண்ணை மூடலாம் தொடங்குறச்சே, சரி முடிஞ்சு போச்சு, இனிமே பிரளய காலம்தான். பிராட்டி புருவ நெறிப்பை பார்த்து பார்த்து எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். இன்னும் கூறத்தாழ்வான் தெரிவிச்சார், ததிங்கித பராதீனஹா விதத்தே அகிலம். எல்லாத்தையும் படைச்சான் எம்பெருமான். எதற்கு? அவள் புருவ நெறிப்புக்கு வசப்பட்டு படைத்தான். அவள் எப்படி சொல்றாலும் இங்கிதம் தெரிஞ்சவன் பகவான். பிராட்டி செய்கை கண்ணில் காண்பிச்சா போற எம்பெருமானுக்கு. அதான் இங்க சொல்றார், மைத்தடம் கண்ணினாய், உன் கண்ணுக்கு வசப்பட்டவனா எம்பெருமான் இருக்கான். எப்படி இருக்கான்? நீ உன் மணாளனை, உன் கணவன். அவர் எப்படி பெருமாள்? லோகபர்த்தாரம், உலகுக்கே கணவர் அவர், உலகுக்கே பதி எம்பெருமான். ஆனால் நீ அவரை என்ன பண்ணி வச்சுட்டு இருக்க? எனக்கு பதி, லக்ஷ்மிபதினு சொல்லும்படியா வச்சுட்டு இருக்க. நீ உன் மணாளனை, நீ என்ன பண்றன்னா, எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்ஹா, எத்தனை போதானாலும் எம்பெருமான துயிலேருந்து எழுப்ப மாட்டேங்க. ஆபத்து வருது பிராட்டிக்கு காக்காசுரனால. பெருமாள் பிராட்டி மடியில் படுத்துட்டு இருக்க. அந்த மடி ஆதிசேஷன் மடியை காட்டிலும் 10,000 மடங்கு சுகமானது. பிராட்டி மடியில் தூங்குறார், நல்லா ஆனந்தமா தூங்குறார். வர்ணிக்கிறா பிராட்டி, சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்தா, சுகசுப்தா, நல்லா உறங்குகிறார், சுகமா உறங்குகிறார். எப்படி இருக்குன்னா, ஸ்ரீமான், அழகு விஞ்சி இருக்கிறதா எம்பெருமான் இடத்துல படுத்துக்கிறச்ச. பிராட்டி ரசிக்கிறா, என்னமா இருக்கார், என்னமா இருக்கார் இந்த அழகு, இவரை போய் எழுப்பணுமா? எப்ப இவளுக்கு ஆபத்து ஏற்படுகிற காலத்திலேயும் எம்பெருமான் அழகை ரசிக்கிறா, எழுப்பக்கூடாதுன்னு யோசிக்கிற. இப்போ எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எம்பெருமான துயில எழுப்பும்படியா பண்ண மாட்டிய நீ. அதுக்கு மேலே எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால், அது உன் குறையில்லமா, உன் ஸ்வபாவம். எம்பெருமானை விட்டு க்ஷணகாலம் பிரிய மாட்டேன், தரிக்க மாட்டேன். ஒரு க்ஷணம் பிரிந்தாலும் உன் உயிர் போயிடும். அதுக்குதான் பிராட்டிக்கு என்ன பேர்? அனபாயினி. எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால், பிரிவு ஆற்றுவதற்கு பிராட்டியால முடியாது. அதுல தான் அகலகில்லேன் இறையும், அகலகில்லேன் இறையும்னு வார்த்தை சொல்றான். எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் நீ செய்வது என்ன? தத்துவம் அன்று தகவு. தத்துவம் அப்படின்னா சத்தியம், தகவுன்னா தர்மம். சத்தியமாக நீ செய்வது தர்மம் இல்லை. நாங்கள் அறிவு கடர்களாக சொல்லலை, நீ செய்யக்கூடியது இந்த காரியம் தர்மம் ஆகாதுன்னு வார்த்தை சொல். அடுத்தது சொல்றா, தத்துவம் ஸ்வரூபம்னு அர்த்தம், தகவு ஸ்வபாவம்னு அர்த்தம். உன்னுடைய ஸ்வரூபத்திற்கும் சேராது, உன்னுடைய ஸ்வபாவத்திற்கும் சேராது. உன்னுடைய ஸ்வரூபம் என்ன? எங்களை எம்பெருமானோடு சேர்க்கக்கூடிய புருஷகாரம். பிராட்டி எம்பெருமானோடு நம்ம சேர்த்து வைக்கணும், அதுக்கு தான் அவருடைய ஸ்வரூபம்னு பேர். அது தத்துவம், அதுக்கும் சேராது. தகவு என்றால் உன்னுடைய கருணைங்கிற குணம், கிருபைங்கிற குணத்திற்கும் இது சேராது. எம்பெருமான எழுப்பி எங்களோட காரியம் கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்குறா. தகவுன்னு சொல்லி, நீ உன் மணாலனை எத்தனை போதும் பிரிவாற்றகில்லா. இப்படி இருந்தாயினா எங்களுக்கு எப்படி எம்பெருமானோட சேர்த்து கொடுக்கும்படியாக இருக்கும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எம்பெருமானையும் நப்பின்னை பிராட்டியும் மாறி மாறி எழுப்புகிறாள். தொடர்ந்து அடுத்த பாசுரத்துலையும் இதை தான் பண்ண போகிறா. என்றைக்கு வந்தாலும் 2 பாசுரம் முடிய மாட்டேங்கிறது. ஸோ மீண்டும் அதை எப்படி எம்பெருமான் சேர்க்குறாரோ அதை நாம் முயற்சி பண்ணுவோம். இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். ரொம்ப அழகான பாசுரம் இன்னைக்கு. அன்னி உலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போத்தி
பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குளிலா எரிந்தாய் கழல் போத்தி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வென்னு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்னும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாளை தினம் ஸ்திரீகளுக்காக மட்டும் நடக்கக்கூடிய சத்சங்கம். இந்த சுவாமி